because we are kings and our words matter. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. 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 தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர்மிகும் சுவிசேஷந்தனை குறி உயர்த்திடுவோமாயே. சுவிசேஷந்தனை குறி உயர்த்திடுவோமாயே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே.
சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. 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 ஆமென். நம்ம எல்லோரும் தயவுசெய்து எழுந்து நின்று பாடுவோம். இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம் அதுதான். நம் மத்தியில் தேவன் வாசம் செய்கிறது. அது இருந்தால் மற்ற எல்லா காரியமும் கூடவே வந்துருச்சு. அது நடக்கிறது தான் பெரிய விஷயம் பாருங்க. அவர் வாசம் செய்கிறது லேசான விஷயம் கிடையாது. அவர் பாவிகள் இடத்தில் நெருங்க கூட முடியாது. வாசம்லாம் கூடலாம் இருக்கவே முடியாது பாருங்க. அப்போ எப்படி வாசம் செய்கிறது? எப்படின்னா நம்மை நீதிமான்களை ஆக்கியிருக்கிறார். அதனால தான் வாசம் செய்ய முடியும். நம்மை அவருடைய பிள்ளைகளாய் ஆக்கியிருக்கிறார் பாருங்க. மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார். அது எல்லாமே வந்தால் தான் அவர் நம்ம கூட இருக்க முடியும். அவருடைய பிரசனை நம்ம மத்தியில் இருக்க முடியும். ஆகவே அவர் வாசம் செய்கிறது லேசான காரியங்கள். அதுதான் முழு எல்லாத்தினுடைய குறிக்கோளும் அதுதான். இயேசு வந்ததுக்குனுடைய குறிக்கோளே அதுதான், பாயிண்டே அதுதான். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படணும், பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரணும், அவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறது தான் கிளைமேக்ஸ். அதனால தான் பரலோகத்தை பற்றி வாசிக்கும் போது கடைசி 2 சாப்டரில் இந்த வார்த்தைகளை வாசிப்பீங்க. இந்த பாட்டு அந்த 21வது சாப்டரை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அங்கேருந்து தான் வருது அந்த பாடம். ஆகவே அது எவ்வளோ பெரிய விஷயம் நினைத்து பார்ப்போம். இன்னைக்கு தேவனுடைய பிரசனம் நம்மோடு இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? இங்கே பிரசனமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கிறார். உலகத்திலே நீங்கள் அது மட்டும் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு, நீங்கள் உலகத்திலே மிக ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷி. தேவன் உங்களோட இருக்கிறாரா? உங்களோட பிரசன்னமாக இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? அப்போ வேற எதுவுமே இல்லைன்னா கூட மற்ற எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் உலகத்திலேயே நினைச்சு பாருங்க. தேவனுடைய பிரசனம் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை போல வேற ஒன்றுமே கிடையாது. அவருடைய பிரசனத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த இடத்துல விசேஷித்த விதத்தில் அவருடைய பிரசனம் வெளிப்படுகிறது. அதை நாடுவோம், தேடுவோம். கண்டிப்பாய் தேவன் அவருடைய பிரசனத்தை வல்லமையுள்ள விதத்தில் வெளிப்படுத்துவாருங்க. அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். என்னாலும் உம்மை பாடுவேன், அருகில்
கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரை என்றும் துதித்திடுவேன். கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரை என்றும் துதித்திடுவேன். இம்மட்டும் உதவின எபனேசரே இனியும் என்னை நடத்திடுவார். இம்மட்டும் உதவின எபனேசரே இனியும் என்னை நடத்திடுவார். என்னாலும் உம்மை பாடுவேன் ஆருயிர் நேசரே. அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்தோடுமே. என்னாலும் உம்மை பாடுவேன் ஆருயிர் நேசரே. அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்தோடுமே. நீரெந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. நீரெந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. யெகோவா நிஷியே அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார். யெகோவா நிஷியே அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார். என்னாலும் உம்மை பாடுவேன் ஆருயிர் நேசரே. அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்தோடுமே. என்னாலும் உம்மை பாடுவேன் ஆருயிர் நேசரே. அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்தோடுமே. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவர் என்றும் துதித்திடுவேன். கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரை என்றும் துதித்திடுவேன். இம்மட்டும் உதவின எபனேசரே இனியும் என்னை நடத்திடுவார். இம்மட்டும் உதவின எபனேசரே இனியும் என்னை நடத்திடுவார். என்னாலும் உம்மை பாடுவேன் ஆருயிர் நேசரே. அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்தோடுமே. என்னாலும் உம்மை பாடுவேன் ஆருயிர் நேசரே. அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்தோடுமே. நீரெந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. நீரெந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. யெகோவா நிஷியே அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார். யெகோவா நிஷியே அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார். என்னாலும் உம்மை பாடுவேன் ஆருயிர் நேசரே. அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்தோடுமே. என்னாலும் உம்மை பாடுவேன்
உம்மை முழு உள்ளத்தோடுவே என்னாலும் உம்மை பாடுவேன். ஆடும் என் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்தோடுமே. அவர் நம் பட்சமாய் இருக்கிறார். தீங்கு அணுகாது. இத்தனை பேர் நம்புறீங்க? நாடெல்லாம் தீங்கா இருக்கலாம் பாருங்க. பிசாசானவன் ஊரையே முழுக செய்யலாம், ஆனால் நாம் எழும்பி நிற்போம். பக்கத்தில் 1000 வலது இன்னொரு பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அணுகாது. எல்லோரும் சொல்லுவோம், அணுகாது. தேவன் என் பட்சமாய் இருக்கிறார். இம்மட்டும் உதவினார், இம்மட்டும் காப்பாற்றினார், இனிமேலும் காப்பாற்றுவார். எவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார் என்று நினைத்து பார்ப்போம். அவர் மேலே நம்முடைய கண்களை வைப்போம். நம்முடைய முழு கவனத்தை வைப்போம். முழு விசுவாசம், முழு நம்பிக்கையை அவர் மேலே வைப்போம். அதுதான் முக்கியம் பாருங்க. அரை விசுவாசம், அரை நம்பிக்கை இல்லை. முழுசா வைக்கிறது தான் கஷ்டம். நம்ம முக்கால்வாசி பேர் முழுசா வைக்கிறது கிடையாது. ஓரளவுக்கு வைப்போம், கொஞ்ச நேரம் வைப்போம், கொஞ்ச நேரம் எடுத்துருவோம். தேவன் தான் நம்மை உதவ வேண்டும். ஆண்டவரே, நீர் தான் எங்களுக்கு உதவுவீராக. முழுமையாய் உம்மை நம்பும்படி, முழுமையாய் உம்முடைய வார்த்தையை நம்பும்படி, உம்முடைய வாக்குத்தத்தங்களை நம்பும்படி. பரிசுத்த தேவன் நீரே, சர்வவல்ல கர்த்தரும் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோ. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த தேவன் நீரே, சர்வவல்ல கர்த்தரும் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக அருள் மாறி என்றும் பொழியும் கிருபையே தந்தையாம் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோ. கிருபையே தந்தையாம் நீரே, அருள் மாறி என்றும் பொழியும் கிருபையே தந்தையாம் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோ. கிருபையே தந்தையாம் அருமை கிறிஸ்து ராஜாவே, அருமை கிறிஸ்து ராஜாவே, எங்கள்
கிறிஸ்தேசு ராஜாவே, அருமை கிறிஸ்தேசு ராஜாவே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோம். தூய ஆவியானவர் நீரே, தூய ஆவியானவர் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோம். தூய ஆவியானவர், தூய ஆவியானவர் நீரே, தூய ஆவியானவர் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக தூய ஆவியானவர் நீரே, எங்கள் அன்பின் எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோம். தூய ஆவியானவர் நீரே. தூயரே உம்மை காண்கையில் இன்முகத்தை உற்று பார்க்கையில் என்னை சூழ்ந்த அனைத்தும் பேரொளியால் விலகிடுதே. உம் சமூகம் என் பேரானந்தம், உந்தன் அன்பு என் குலகாகிது, என்னை சூழ்ந்த அனைத்து பேரொளியால் விலகிடுதே. ஆராதிப்பே
வாழ்வதே உம்மை ஆராதிக்க. நம்முடைய உள்ளங்களையும் கரங்களையும் கர்த்தருக்கு முன்பாக நாம் உயர்த்துவோம். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஓமை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நீர் நிரப்பி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை ஆராதிக்கவே நாங்கள் உயிர் வாழ்கிறோம். நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்பதை இந்த காலை வேளையிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் போதுமானவராய், எங்களுக்கு போதுமானவருக்கும் அதிகமானவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் ஆண்டவராய் இருக்கிறபடினால் குறைவு எதுவும் இல்லை. எங்களுக்கு எல்லாம் நிறைவாய் இருக்கிறது என்பதை இந்த கால வேளையில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்பையும் உம்முடைய அன்பின் மூலமாக எங்களுக்கு கிடைத்திருக்கிற அத்தனை பாக்கியங்கள் ஸ்லாக்கியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் மனக்கண்களை பிரகாசமடைய செய்வீராக. இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை குறித்த வெளிப்பாடு வெளிச்சம் ஒவ்வொரு உள்ளங்களிலும் உண்டாகட்டும். ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், பலப்படுத்தப்படட்டும். உமக்கு எல்லா கனம் மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். காணிக்கைகளை கத்திராதிக்கிற நேரம் உலகெங்கிலும் இருந்த இணையதளத்தின் மூலமாக டிவி மூலமாக எங்களோடு கூட இந்த ஆராதனை பங்கெடுத்து நீங்களும் காணிக்கை செலுத்த விரும்பினால் எப்பொழுதே வெப் கிவிங் லிங்க் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பேருக்கு காசோலைகள் அது MODD அனுப்பலாம். தசமாக்காரோட கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மடியில் போடுவார்கள். எந்த அளவினால் அளிக்கிறீர்களோ அதே அளவினால் திரும்ப கொடுக்கப்படும். என் தேவன் என்னுடைய குறைவுகளையும் தேவைகளையும் அவருடைய மகிமையை ஐஸ்வரித்தபடி கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை கீழே போதும் யார் பெற்றுக்கொள்வார்கள். புதிதாய் வந்தலை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாய் வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் மேலே அமர்ந்திருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் ஒரு சில வினாடியோட கரங்களை உயர்த்துங்கள். சபை செய்தியுடைய புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரிலே சபை ஆராதனை நேரங்கள், டிவி நிகழ்ச்சி நேரங்கள் எல்லாம் இருக்கிறதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் மத்தியில் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும்பொழுது CD ஸ்டாலில் கொடுத்தால் நம்முடைய போதகர்கள் பேசின 8 செய்திகள் நிறைய MP3 CDயும் வெற்றியும் வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கூட பெற்றுச் செல்லலாம். ஒன்றியோவான் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள். தேவன் நம்மேல் வைத்திருந்த அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அன்பை குறித்து ஒருவரில் அன்பு கூறுவதை குறித்து கடந்த பல வாரங்களாக போதித்து வருகிறோம். அன்பிலே வாழ்வது என்கிற தலைப்பிலே இதில் 1 யோவான் மிகவும் முக்கியமான ஒரு நிருபமாய் இருக்கிறது. அன்பை குறித்து யோவான் நிறைய எழுதுகிறார். இயேசுவுடனே இருந்த சீஷன், சபை பிறந்து வளர்ந்து பெருகி பரவினதை முதல் நூற்றாண்டிலே கண்ணார கண்டவர். முதல் நூற்றாண்டின் முடிவிலே எழுதுகிறார். வயோதிப மனுஷனாக 90 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு எழுதுகிறார். எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. என்ன முக்கியம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே?
முக்கியமான காரியம் என்னங்கிறதை வலியுறுத்தி எழுதுகிறார். ஆகவே தேவனுடைய அன்பை குறித்தும் நாம் எப்படி ஒருவர் அன்பு கூறுவது என்பதை குறித்தும் இங்கே எழுதுகிறார். இந்த 1 யோவானில் நிறைய பகுதிகள் நாம் ஒருவர் அன்பு கூறுவது எப்படி என்பதை குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கிறபடினால இதில் பல பகுதிகளை நாம் பார்த்து வருகிறோம். இதில் கடந்த வாரம் நான் காண்பித்தேன். அதாவது அன்பிலே நிலைத்திருப்பது என்பதை குறித்து நாம் போன வாரத்தில் பார்த்தோம். ஆங்கில வேதாகமத்திலே ரொம்ப அருமையான வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. தமிழில் நிலைத்திருப்பதுன்னு இருக்குது. ஆங்கில வேதாகமத்திலே டுவெல்லிங் இன் லவ் என்று சொல்லப்பட்டிருக்கு. டுவெல் என்று சொன்னால் வீட்டில் வசிக்கிறோம் இல்லையா, வீடு நாம் வசிக்கிற இடம். ஆஃபீஸு, ஸ்கூலு, காலேஜெல்லாம் நம்ம போய் வர்ற இடம். அங்கே வசிக்கிறது இல்லை, அங்கேயே இருக்கிறது இல்லை. அங்கே போகிறோம் வர்றோம், கொஞ்ச நேரம் இருக்கிறோம், வந்துடுறோம். வீட்டில் எந்நேரமும் இருக்கிறோம். வீடு தான் நாம் இருக்கிற இடம். அப்போ அன்புங்கிறது விசுவாசி இருக்கும் ஒரு சூழல், எப்போவுமே இருக்கிற ஒரு இடம், எப்போவுமே இருக்கிற ஒரு நிலை என்கிற விதத்தில் தான் அந்த டுவெல் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. நிலைத்திருக்கிறதுங்கிறது விசுவாசி எப்போவுமே அன்பிலே வாழுகிறான், எப்போவுமே அன்பு என்கிற அந்த சூழலில் தான் இருக்கிறான். அன்பு தான் அவனுடைய வாழ்க்கையில் ஆளுகிறது, எப்போவுமே அதுதான் உண்மை விசுவாசியை குறித்து என்கிற விதத்தில் சொல்கிறார். அதை பற்றி போன வாரம் பார்த்தோம். அதில் காண்பித்தேன் முடிவில் எப்படி அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களை நம்மையே டிசிப்ளின் பண்ண வேண்டியதாக இருக்குது. செல்ஃப் டிசிப்ளின் தேவைப்படுது. அது முக்கியமாக நம்முடைய நாவை டிசிப்ளின் பண்ண வேண்டியதாக இருக்குது. அன்பு கெடுறதுக்கே காரணம் நிறைய நேரம் பார்த்திங்கன்னா நம்ம வாயை திறந்து எதாவது பேசுகிறது தான். நம்முடைய வார்த்தைகள், நாவு சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துகிறதுன்னு சும்மா சொல்லலை. யாக்கோபு நல்லா சொல்லியிருக்கிறார் 3ஆம் அதிகாரத்தில் நாவை பற்றி நிறைய நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். மறுபடியும் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. ஆனால் நாவை ரொம்ப கவனிக்கணும் பாருங்கள். அன்பு வளர வேணுமென்றால், அன்பு பெருக வேணுமென்றால், குடும்பத்திலேயே நம்ம இருக்கிற சூழல்லையும் அன்புங்கிற சூழலில் நம்ம வாழணும்னா, அன்பு தான் நம்ம சுற்றி இருக்கணும். அப்படின்னா அன்பு ஆள வேணுமென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாக்கை கரெக்ட் பண்ணணும். நாம் என்ன பேசுகிறோம்ங்கிறத கரெக்ட் பண்ணணும். கண்டதையும் பேசிட்டு அன்பின் சூழலில் வாழ முடியாது. அன்பின் சூழலில் வாழணுன்னா நம்ம நாவை நிச்சயமாக நாம் டிசிப்ளின் பண்ண வேண்டியதாக இருக்கிறது என்பது குறித்து நாம் போன வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு இந்த 16, 17, 18 வசனங்களிலே 3 காரியங்களை யோவான் சொல்லுகிறார். அதாவது அன்பிலே வாழ்வது அல்லது அன்பிலே விசுவாசி நிலைத்திருக்கிறது மூலமாக ஏற்படக்கூடிய 3 நல்ல விளைவுகளை பற்றி சொல்கிறார். அதில் 3வது விளைவை பற்றி தான் இன்றைக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். முதல் 2 சுருக்கமாக சொல்கிறேன், ஏனென்றால் ஏற்கனவே அதை நிறைய சொல்லியாச்சு. இந்த 2வது காரியத்தை 3வது காரியம் சொல்லும்போதே இன்னும் கொஞ்சம் அதிகமாக விளக்க போகிறதுனால இந்த 3வது காரியத்தில் தான் இன்றைக்கு கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். 3 விளைவுகள் அன்பின் நிமித்தமாக ஏற்படக்கூடிய, அன்பு காட்டுவதன் மூலமாக, அன்பிலே வாழ்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய 3 விளைவுகளை பற்றி சொல்கிறார். முதலாவது என்ன விளைவாம்? அன்பிலே நாம் வாழும்போது அல்லது அன்பிலே நிலைத்திருக்கும்போது நாம் தேவனுக்குள்ளே இருக்கிறோம், தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதற்கு அது ஒரு முடிவான தீர்க்கமான அத்தாட்சியாக இருக்கிறது. அதில் சந்தேகமே வேண்டியதில்லை. நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோமா, கர்த்தர் நமக்குள்ளே இருக்காரா, நம் தேவனுடைய பிள்ளைகளா என்பதற்கு எந்த கேள்விக்கிடம் இல்லாமல் அங்கே அது அத்தாட்சியாக இருக்கிறது. எது அத்தாட்சியாக இருக்கிறது? நாம் ஒருவருக்கொருவர் காட்டுகிற அன்பு. ஒருவருக்கொருவர் காட்டுகிற அன்புன்னொடனே நாம் எந்த அன்புன்னு வழங்கணும். அதை மறுபடியும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதை வலியுறுத்துக்கிறேன் நான். ஏன்னு சொன்னால், ஆமாம், நான் அன்பு தானே காட்டுறேன். என் பிள்ளைகள்கிட்ட அன்பாக இருக்கிறேன், என் குடும்பத்தில் அன்பாக இருக்கிறேன், என் உற்றார் உறவினர்கிட்ட அன்பாக இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் நான் நல்லா அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அன்பை சொல்லலை. அது ஒரு சாதாரண மனுஷீக அன்பு. மனுஷீக அன்புங்கிறது ஒரு அனிமல் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லி வரேன் இல்லையா? இந்த ஒரு விளக்கத்தை நல்லா விளங்கிக்கணும். மனுஷீக அன்புங்கிறது ஒரு மிருகத்து கூட இருக்கக்கூடியதான். கோழி கூட தன் குஞ்சுகளை நேசிக்குது, ஒரு நாய் கூட தன் குட்டிகளை நேசிக்குது. இது என்ன போய் சர்ச்சுக்கு போய்ட்டு வந்ததா நாய்? சொல்லி கொடுத்தாங்களா குட்டிகளை நல்லா வச்சுக்க அன்பு கூறுன்னு சொல்லி? கிடையாது.
அது மிருகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் வைத்திருக்கிற, இயற்கையாய் வைத்திருக்கிற ஒரு தன்மை. இதுதான் மிருகத்தன்மைன்றோம், அனிமல் இன்ஸ்டிங்க்ட். அதுக்குள்ளே உள்ளேயே இயல்பாக கர்த்தர் வச்சிருக்கிறது. அதே அனிமல் இன்ஸ்டிங்க்டை கடவுள் நமக்குள்ளேயும் வச்சுருக்கிறார் பாருங்கள். சில விதங்களில் அனிமலும் நம்ம ஒன்றா தான் இருக்கிறோம், ஆனால் நம்ம அனிமல் கிடையாது இல்லையா? பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனால் சில விதங்களில் சிமிலாரிட்டிஸ் இருக்குது என்பதை ஒத்துக்கொள்ள தான் வேண்டியது இருக்குது. இந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட்ன்றது நமக்குள்ளேயும் இருக்குது பாருங்கள். அதனால்தான் நாமளும் இயற்கையாகவே ஒரு பொல்லாத மனுஷன் கூட தான் பிள்ளைகளை நேசிக்கிறான், அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு பார்க்குறோம். குடிகாரம் கூட பாருங்கள், குடிச்சுட்டு பிள்ளையை பற்றி தான் அழுதுகிட்டு இருக்கிறான். அவன் கேட்டால் அதனால தான் நான் குடிச்சேன்றான், அதை பற்றி ஒரே கவலையாக இருக்குங்கிறான் இல்லையா? அப்போ ஒரு பார்க்குறதுக்கு நல்ல மாதிரி தெரியல, இருந்தாலும் அவன் பிள்ளைங்க மேலே பாசம் வச்சுருக்கிறான், மனைவி மேலே பாசம் வச்சுருக்கிறான், தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறான், தான் கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும்னு விரும்புகிறான். இதெல்லாம் விரும்புகிறான்னு பாருங்கள். இதெல்லாம் கடவுள் இயற்கையாக மனுஷனுக்குள்ளே வச்சிருக்கிறது. இது இயற்கை அன்பு எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்கிறது, மிருகத்துக்குள்ளே கூட இருக்கிறது. அதனால் இது ஒரு மனுஷனுக்கு இருந்தாலே அவன் பெரிய பரிசுத்தவான் ஆகிடாது. நாம் சொல்கிறது வந்து பைபிளில் சொல்லியிருக்கிற அன்பு, அகாப்பே அன்பு, தெய்வீக அன்பு. இந்த தெய்வீக அன்பு என்னன்னா, தேவன் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் சூரியனை உதிக்க பண்ணி மழையை வருஷிக்க பண்ணுகிறார். அதாவது தெய்வீக அன்புனா சத்துருவை கூட நேசிக்கிற ஒரு அன்பு, நமக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற அப்படிப்பட்ட ஒரு அன்பு. நம்ம கெடுத்து பேசி நம்ம அழிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு அவர்களை பார்த்து பரிதாபப்பட்டு அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு நல்லது நடக்க வேணும் என்று விரும்பி அப்படி நினைக்கிற ஒரு அன்பு, அது ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானால் அதுவே எதை நிரூபிக்குது? அவனுக்குள்ளே கடவுள் இருக்கிறார்ன்றதை நிரூபிக்குது. கடவுள் இல்லாமல், கடவுளுடைய அன்பு அவனுக்குள்ளே வைக்கப்படாமல் அவன் அப்படி இருக்கவே முடியாது பாருங்கள். சாத்தியமே கிடையாது, முடியவே முடியாது. ஏன்னா அவன் சாதாரண மனுஷனாக, இயற்கை மனிதனாக இருந்து கொண்டு இப்படிலாம் இருக்க முடியாது. ஏன்னா இயற்கை மனிதனாக இருந்தான்னா தன்னிடத்தில் நல்லா இருந்தால் நல்லா இருப்பான் அவன், தனக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு இவன் நல்லது செய்வான். அதுதான் இயற்கை அன்பு. சத்ருவை நேசிக்கிறான்னு சொன்னால் அது இயற்கை அன்பு இல்லை, அது தெய்வீக அன்பு, அது அகாப்பே அன்பு. அந்த அன்பு பற்றி தான் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு? முதல் காரியம் என்ன சொல்கிறாரு? ஒருவரத்தில் ஒருவர் நாம் அன்பு கூறும்போது அது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவன் நமக்குள்ளே இருக்கார், நாம் தேவனுக்குள்ளே இருக்கிறோம்ங்கிறது அது ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது, முடிவான அத்தாட்சியாக இருக்கிறது. பாருங்கள், நம்மையே சில நேரத்தில் பார்க்குறோம், நமக்கே நம்ப முடியல. நம்ம என்ன சொல்கிறோம்? இப்படி இல்லையே, நான் முன்னே அப்படி இல்லை, இப்போ இப்படி இருக்கிறேன். ஏதோ பல மாற்றங்கள் எனக்குள்ளே ஏற்பட்டிருக்குது. முன்ன இந்த மாதிரி குணம் எனக்குள்ளே இல்லை, இப்போ எனக்கு இருக்குது. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அப்போஸ் நான் பவுல் சொல்கிறேன் பாருங்க. அது மாதிரி சில நேரத்தில் நம்ம பார்த்தே நம்ம ஆச்சரியப்படுறோம், நம்ம பார்த்தே நாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ளே ஏற்பட்டிருக்குது பாருங்கள். அதுக்கு முடிவான நிரூபணம் என்னன்றா, ஃபைனல் ப்ரூஃப் என்னன்னா, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாக இருக்கிறோம் என்கிறது. ரெண்டாவது காரியம் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிறோம் என்கிறது தேவனுடைய அன்பு நம்மில் பூரணப்படுகிறது என்பதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. தேவனுடைய அன்பு நமக்குள்ளே வந்திருக்கிறதுன்னு மட்டும் இல்லை, அந்த அன்பு நாளுக்கு நாள் நமக்குள்ளே பெருகி வளர்ந்து பூரணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு அது அத்தாட்சியாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் நம்ம ரட்சித்ததின் நோக்கம் என்ன? வெறும் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக அல்ல. நம்ம ரட்சித்ததின் நோக்கம் நம்ம அவரை போல மாற்றுவதற்காக. வேதவசனம் திட்டவட்டமாக சொல்லுது, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மையும் மாற்றுறதுக்காக தான் ரட்சித்தார ஒழிய வெறும் நம்ம பாவத்தை மன்னித்து செத்தா மோட்சம் கொண்டு போகிறதுக்கு இல்லை. சுவிசேஷத்தை சுருக்கிடக்கூடாது. இவ்வளோ பெரிய சுவிசேஷத்தை சும்மா வெறும் பாவம் மன்னிப்பு செத்தா மோட்சம் ஆக்கிடக்கூடாது. ரட்சித்தது இது என்ன? என்னையும் இயேசுவை போல் ஆக்கும்படியாக, நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய குமாரனை போல ஆக்கும்படியாக தான் அவர் ரட்சித்தார். அதுக்குன்னே தான் அந்த உலகத்தில் வந்தார், அதுக்கே தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இன்னும் கேட்டால் 9, 10, 11 வசனங்கள்லாம் வாசித்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அப்படி தான் சொல்லியிருக்கு பாருங்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு
வெளிப்பட்டது. தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டதான்? கல்வாரி சிலுவையில் இயேசுவை தேவன் கொன்றார் பாருங்க, பலியாக. அதில் வெளிப்பட்டதான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இப்போ கவனிங்க பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். அப்போ அவர் ஏன் அன்பு கூர்ந்தார், அவர் ஏன் சிலுவையில் மரித்தார், அவர் ஏன் ரட்சித்தார்னா, நாமும் அவரை போல மாறுவதற்காக. அவர் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதுபோல் நாமும் இவ்விதமாக அதே விதமாக அன்பு கூறத்தக்கவர்களாக மாறும்படியாக தான் நம்ம ரட்சித்தார் என்று வேதவசனம் நமக்கு சொல்லியிருக்கு. வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்கிறது. ஆகவே வெறும் பாவ மன்னிப்பு இல்லை, நாம் வெறும் ஏதோ தேவனுடைய சுவாபத்தை பெற்றோன்னு இல்லை, அப்படி அவரை மாதிரியே மாறிவிட வேணும் என்பது தான் தேவனுடைய நோக்கமாக இருக்குது. ஒரு நல்ல வசனம் பாருங்கள், தீத்துல இருக்குது, நல்ல விவரமாக அது சொல்லுது. தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்கள். 2:14 தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கவனிங்க, நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டுன்னு ஆரம்பிக்குது. ஏன் மீட்டு கொண்டார்? அக்கிரமங்கள்லேருந்து ஏன் மீட்டு கொள்கிறார்? நம்ம ஏன் விடுவிக்கிறார் பாவத்திலேருந்து? நம்ம ஏன் மன்னிக்கிறார் பாவத்தை? மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக நம்ம மாற்றணுமா. தமிழில் ரொம்ப பிரமாதமாக ஒன்றும் வரல, ஆங்கிலத்தில் ரொம்ப ஜோராக வந்திருக்குது சில மொழிபெயர்ப்புகளில். காட்ஸ் ஓன் பீப்புள், தம்முடைய சொந்த ஜனங்களாக இருந்தது காட்ஸ் ஓன் பீப்புள்னு வந்திருக்குது. இன்னும் சில டிரான்ஸ்லேஷனில் ஸோ தட் வி மே பிகம் அ பெக்யூலியர் பீப்புள், வினோதமான விசித்திரமான எங்கேயுமே வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு ஜனமாக நம்ம மாற்றும்படியாக. பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவரை மாதிரி யாருமே கிடையாது, ரொம்ப டோட்டலாக வித்தியாசம். அவர் காட்டின அன்பை யாருமே காட்டவில்லை. அதனால தான் அவரிடத்தில் பார்த்த அந்த அன்புக்கு அந்த கிரேக்க வார்த்தையிலேயே ஒரு வார்த்தை இல்லையா அந்த அன்பை விவரிக்கிறதுக்கு. மனுஷன் காட்டுகிற அன்புக்கெல்லாம் வார்த்தை வச்சுருந்தாங்க. ஒரு கணவன் மனைவியிடத்தில் காட்டுற அன்புக்கு கிரேக்க மொழியில் ஒரு தனி வார்த்தையே இருந்தது, ஈராஸ் என்கிற வார்த்தை. ஒரு குடும்பத்தில் காட்டப்படுகிற அன்புக்கு அதுக்கு ஒரு தனி வார்த்தை வச்சுருந்தாங்க. கிரேக்க மொழி ரொம்ப ரிச் லாங்குவேஜ், அதுக்கு ஒரு வார்த்தை வச்சுருந்தாங்க, வேறு வார்த்தை. ஒரு நண்பன் இன்னொரு நண்பனிடத்தில் காட்டுகிற அன்புக்கு அதுக்கு ஒரு தனி வார்த்தை வச்சுருந்தாங்க. ஆனால் இயேசு காட்டுற அன்பு டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. சிலுவையில் அறையிறாங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்கள்னு அவர்களை மன்னிக்கிறார். பாவியை கொண்டு நிறுத்துகிறாங்க, கல்லெறின்னுன்றாங்க, இவர் அன்பு கூறுறாரு, பாவிகளை நேசிக்கிறார். சகை வீட்டுக்கு போகிறாரு, ஊரே வெறுக்குது அவனை, இவர் அவனை நேசிக்கிறார். டோட்டலாக வித்தியாசம் பாருங்கள். ஊரே அவனை பார்த்து அப்படியே பார்க்குது, அப்படியே அவனை பிடிச்சி கடிச்சு தின்ற மாதிரி பார்க்குறாங்கலாம் ஊரே. அவ்வளோ வெறுப்பு பகை அவன் மேலே. இவர் சகைவே நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறாரு. எல்லாம் ஒரே முறுமுறுப்பு ஜனங்களுக்கெல்லாம், என்னடா இது அவன் வீட்டுக்கு போகிறது போயும் அப்படின்னு. ஏன்னா யாருமே நேசிக்காதால இவர் நேசிக்கிறார். இது அவங்களுக்கு விளங்கலை, எப்படி அப்படி நேசிக்க முடியும்னு. வித்தியாசமானவராக இருக்கிறாரு. அதுதான் பெக்யூலியாரிட்டி, அந்த வித்தியாசம். நம்ம இந்த பெக்யூலியர்ன்றது என்னென்னமோ ஆக்கிட்டாங்க சபையில். நம்ம என்ன சட்டை போட்டோன்றதில்ல பெக்யூலியரு, எது போட்டுக்கிட்டோம் எது அவுத்துட்டோம் அப்படிங்கிறதில்ல பெக்யூலியர், இப்படியெல்லாம் ஆக்கி குழப்பி விட்டாங்க பாருங்கள். பெக்யூலியர்ன்றது வினோதமுங்கிறது அந்த மாதிரி வினோதம் இல்லை. வினோதமுங்கிறது இதுவரைக்கும் பார்க்காத அன்பு, இதுவரைக்கும் எவரும் காட்டாத அன்பு, எங்கேயுமே எந்த மனுஷன்ட்டையும் பார்க்காத அன்பு இவரிடத்தில் பார்க்க முடிந்தது. அப்பேற்பட்ட ஒரு மனுஷராக, விசேஷமானவராக, தேவகுமாரன் என்று விளங்குகிறது. அவரை பார்த்தா சிலுவையில் தொங்குறாரு, சிலுவையில் அரைஞ்ச ஒரு சோல்ஜரே சொல்கிறான், இவர் நிச்சயமாக தேவகுமாரனாக தான் இருக்க வேணுன்றான். அவனே சொல்கிறான், இவர் தேவகுமாரனாக தான், மனுஷன் மாதிரி, சாதாரண மனுஷன் மாதிரி தெரியுது, மனுஷர்லேயே வித்தியாசமான ஆள் இவர். இப்படி ஒரு கூட்ட ஜனத்தை உண்டாக்க வேணும்னு சொல்லி தான் தேவன் என்ன பண்ணாரோ நம்ம ரட்சித்தாராம். நல்லா யோசித்து பாருங்கள், அவர் ஒருத்தர் தான் இருந்தார் அப்போ. அப்படி அவரை போல ஒரு கூட்ட ஜனத்தை உண்டாக்க வேணும்னு சொல்லி
தமக்கு சொந்த ஜனமாக, ஓன் பீப்புளாக, பெக்யூலியர் பீப்புளாக உண்டாக்க வேணும். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு. நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உடையவர்கள். அதாவது நற்கிரியை செய்கிறதுல அவ்வளவு வைராக்கியமும் உறுதியும் தீர்மானமும் நிறைந்தவர்களாக, அப்படிப்பட்ட மக்களாக நம்ம மாற்றுவதற்காக தான் தேவன் நம்மளை ரட்சித்தார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ ஒருவர் நம்ம அன்பு கூறுகிறோம் போது அது எதுக்கு அடையாளமாக இருக்குது? அந்த வேலை நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம அப்படிப்பட்டவர்களாக மாற்றி கொண்டிருக்கிறார். நம்மளை பாவத்தை மன்னிச்சிட்டார், ரட்சித்துட்டார், நரகத்திலேருந்து காப்பாற்றிட்டார். மட்டும் இல்லை, நம்ம அவரை போலவே ஷேப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அவரை போலவே ஆக்கிக்கிட்டு இருக்கிறாரு. வினோதமானவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம், வித்தியாசமானவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். there is a total radical change about us. ஒரு எடுத்துக்காட்டான விதத்தில் வித்தியாசமானவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன? அப்படி தான் இருக்கிறோம், அப்படி மாறிக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மாற்றம் நமக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறதுக்கு அதை எங்கே பார்க்கலாம்? நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற விதத்தை பார்க்கும்போது, இந்த தெய்வீக அன்பை நம்மளை பார்க்கும்போது, இடையப்பா இது ஒரு வித்தியாசமான ஒரு ஜனமாக உருவாகிட்டு இருக்குது. வேறு மாதிரி ஆட்கள் இவங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரில் போல இல்லை, இவங்க டோட்டலாக வித்தியாசமானவர்கள். இருக்கீங்களா? எத்தனை பேர் சொல்கிறீங்க நம்ம வித்தியாசமானவர்கள்? வித்தியாசம்னு வெறும் சட்டையில் இல்லை வித்தியாசம். சட்டையிலும் இல்லை, மொட்டையிலையும் இல்லை, முடி எவ்வளோ நீளம், முடி எவ்வளோ குட்டை, சட்டை என்ன கலரு, இதெல்லாம் இல்லை. வித்தியாசம் எதில்? இந்த அன்பு கூறுற விதத்தில் உள்ள இந்த குணம் இருக்குது பாருங்கள். குணத்தில் ஒரு பெரிய மாற்றம். இயேசுவை போல மாறுவது. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இவ்வுலகத்தில் நாமும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? போன வாரம் பார்த்தோம். அவர் எப்படி இருக்கிறாரோ அதுபோலவே இவ்வுலகத்தில் நாமும். அவர் போயிட்டாராங்க, இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. ஆனால் நம்ம இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு. அவரை போல மாற்றி கொண்டிருக்கிறார். இதுதான் அவருடைய நோக்கம். அந்த வேலை நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கிறதுன்றதுக்கு எது அடையாளம்? நாம் அன்பு காட்டுகிற விதம், ஒருவர் அன்பு கூறுகிற விதம். அதை பார்க்கும்போதெல்லாம் நமக்குள்ளே ஒரு நிச்சயம் உண்டாகுது. ஆமாம், என்ன அவரை மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறார். அதனால தான் நான் முன்ன மாதிரி இல்லை, பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. முன்னே இருந்தால் நடக்கிறதே வேறு, இப்போ இப்படி இருக்கிறேன். ஏன்னா தேவனுடைய அன்பு எனக்குள்ளே வந்திருக்குது, ஒரு பெரிய மாற்றம் நேர்ந்திருக்குது, உள்ள பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? அப்போ ஒன்று, அன்பு கூறுறதன் மூலம் ஏற்படுகிற விளைவு, முதல் விளைவு என்ன, ரிசல்ட் என்ன, கான்சிக்வன்ஸ் என்ன? அவர் நமக்குள்ளே இருக்கார், நாம் அவருக்குள்ளே இருக்கிறோன்றதுக்கு அது அத்தாட்சியாக இருக்குது. ரெண்டாவது என்ன, நாம் அன்பு கூறுறதன் மூலமாக தேவன் நம்மை அவரை போலவே, இயேசுவை போலவே மாற்றி கொண்டிருக்கிறார்ன்றதுக்கு அது அத்தாட்சியாக இருக்கிறது இல்லையா? இப்போ மூன்றாவது காரியம், இதை தான் தீவிரமாக பார்க்கணும் பாருங்கள். இந்த மூன்றாவது காரியம் 1 யோவானில் 17ஆம் வசனத்தில், 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அப்படி சொல்லியிருக்கு. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நமக்குள் பூரணப்படுகிறது. நியாய தீர்ப்பு நாளில் தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக. மூணாவது விளைவு என்ன? நாம் அன்பிலே வாழ்வோம் என்றால், அன்பு காட்டுவோம் என்றால், அன்பு கூர்ந்தோம் என்றால், நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்குமா? இப்போ இதை கொஞ்சம் பார்ப்போம். இந்த நியாய தீர்ப்பு நாள்ன்றதை பற்றி பேசணும் பாருங்கள். நியாய தீர்ப்பு நாளுங்கிறது வேதவசனத்தில் ஆரம்பம் முதல் கடைசி வரை சொல்லப்படுகிற ஒரு காரியம். நிறைய பேருக்கு இது விளங்குறது இல்லை. நியாய தீர்ப்பு நாள்னு ஒரு நாள் வருது பாருங்கள், அதையே நிறைய பேர் நம்புறது இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, நியாய தீர்ப்பு நாள்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம செத்தா அதுதான் நியாய தீர்ப்பு, ஏதோ நம்ம செஞ்சதுக்கெல்லாம் பலனை நம்ம அடைய போகிறோமாக்கும், எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம், அது நடக்க போகுது, அதுதான் நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு நாளுன்னு ஒன்று இருக்குது, ஒரு நியாயாதிபதின்னு ஒருத்தர் இருக்கார், இப்படிலாம் நியாயம் தீர்ப்பார், விசாரிப்பார், நியாயம் விசாரித்து தீர்ப்பு கூறுவார், அப்படிலாம் நிறைய பேர் நம்புறது கிடையாது. ஆனால் வேத வசனம் அப்படி தான் போதிக்குது பாருங்கள். உலகத்தின் முடிவிலே இயேசு திரும்ப வரும்போது நியாய தீர்ப்பு நாளுன்னு ஒன்று இருக்குது, அந்த நாளிலே தேவன் ஜனங்களை நியாய தீர்ப்பார்னு சொல்லியிருக்குது. The Bible declares that it's a formal, public and final event அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது வெளிப்படையாக எல்லாரும் பார்க்கும் விதத்திலே
முடிவாக நடத்தப்படும் ஒரு நியாய தீர்ப்பு என்று ஒன்று நடக்க போகிறது. அது ஒரு நாள் அதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. சில சொல்கிறாங்க அப்படிலாம் குறிப்பிட்ட நாளில் ஒன்றும் கிடையாதுன்னு. ஆனால் வேதவசனம் அப்படி தான் போதிக்குது. நீங்கள் வேதவசனத்தை எல்லா இடத்துக்கும் நான் போகிறதுக்கு இன்றைக்கி நேரம் கிடையாது. ஆனால் நல்லா யோசித்து பாருங்கள். வேதவசனம் தேவன் எப்படி சொல்லுது? நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி அப்படின்னு சொல்லுது. சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயாசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிற ஒரு நியாயாதிபதியாக சொல்லுது. அவர் உட்காருவாராம், புஸ்தகங்கள் திறக்கப்படுமா? வேதம் அப்படி தானே சொல்லுது. புஸ்தகங்கள் திறக்கப்படும், அதில் உள்ள எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் அங்கே பரிசீலிக்கப்பட்டு நியாயம் விசாரித்து அங்கே தீர்ப்பு கூறப்படும்ங்கிற விதத்தில் தான் வேதவசனம் நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் சில குறிப்பிட்ட காரியங்களை வேதம் சொல்லுது. இயேசுவே நியாயம் தீர்ப்பார்ன்றதும் சொல்லுது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், இயேசுவுக்கு அந்த நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. 5:27 அவர் மனுஷராய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இயேசு மனுஷராய் இருக்கிறபடியால், இயேசு மனுஷராக வந்தார், மனுஷ ரூபம் எடுத்து வந்தார், உயிரோடு எழுந்தார். எழுந்தபோது அவருடைய சரீரம் தான் அது. ஆனால் அழியாத ஒரு சரீரமாக மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு சரீரத்தில் எழுந்தார். தன்னுடைய மனுஷீகத்தை அவர் துறந்து விடவில்லை. மனுஷனாக வந்தவர் இப்போ மனுஷனாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் மனுஷனாக தான் இருக்கிறார். தேவனுக்கு மனுஷனுக்கிடையே ஒரு மத்தியஸ்தர் உண்டு. அந்த மத்தியஸ்தன் மனுஷனாகி இயேசு அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. மேன் ஜீசஸ் கிரைஸ்ட். நமக்கும் அவருக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தர் இருக்காராம். அவர் யார்? த மேன் ஜீசஸ் கிரைஸ்ட். மனுஷனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து. இந்த மனுஷன்ற ஸ்தானத்தை அவர் திறந்துடல பாருங்க. திருப்பி பரலோகம் போயிட்டோம், இனிமேல் நான் மனுஷனாக இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு இன்றைக்கும் மனுஷனாக தான் இருக்கிறாராம். பிதாவின் வலது பாரசத்தில் வீட்டிலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறவர் ஒரு மனுஷன். அந்த மனுஷராக இருக்கிறபடினால் எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. மனுஷராக இருக்கிறபடினால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்தார். ஏன் மனுஷராக இருக்கிறபடினால் நியாய தீர்ப்பு செய்யும்படி அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒருத்தர் நல்லா வர்ணிக்கிறார் பாருங்க. இதை சொல்கிறாரு. நியாய தீர்ப்பு நாளில் சீனை விவரிக்கிறார் எப்படி நடக்கும்னு சொல்கிறாரு. திரள் கூட்டமான ஜனம் கூடியிருப்பார்களாம். கூடிட்டு ஒரே பேச்சாக இருக்குமா. என்ன பேச்சாக இருக்குமா? ஜனம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்களாம். இது என்ன கடவுள் நம்மளை நியாயம் தீர்க்கிறது? கடவுளுக்கு நம்ம பட்ட கஷ்டம் என்ன தெரியும்? நம்ம இருந்த உலகத்தில் அவர் இருந்திருக்காரா? நம்ம பாட்ட பாடுகளை பட்டிருக்கிறாரா? அவர் வாடகை கொடுத்துருக்காரா? அவர் வேலைக்கு போயிருக்கிறாரா? அவர் தொழில் செஞ்சுருக்காரா? அவர் சம்பாதிச்சிருக்கிறாரா? அவர் ஒரு குடும்பத்திலிருந்து குடும்ப கஷ்டங்களெல்லாம் அறிஞ்சிருக்கிறாரா? அவர் நம்ம போல் ஒரு உலகத்தில் வாழ்ந்து, அநியாயமான ஒரு உலகத்தில், தீமை நிறைஞ்ச உலகத்தில், அநியாயம் பண்ணுற ஒரு உலகத்தில் வாழ்ந்து பிரச்சனைகளெல்லாம் சமாளிச்சிருக்கிறாரா? கடவுள் இங்கே பரலோகத்தில் இருந்துக்கிட்டு மனுஷனை கூப்பிட்டு நியாயம் தீர்க்கிறதாவது நம்மளை எப்படி அவர் தப்புன்னு சொல்லலாம்? நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு என்ன புரியும்? நம்மளை நியாயம் தீர்க்கிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு ஒரே சலசலப்பு எல்லாம் ஓன்னு பேசிகிட்டு இருப்பாங்களாம். கோடான கோடி மக்கள் இப்படி பேசிக்கிட்டு நம்மளை நியாயம் தீர்க்கிறதா, நம்மளை இவரே நியாயம் கடவுளை எப்படி நியாயம் தீர்க்கலான்னு பேசிகிட்டு இருந்தால் அங்கே நியாயாசனத்தில் உட்கார்றதுக்கு ஒருத்தர் வர்றாரு. யாருன்னு பார்த்தா ஒரு மனுஷன். கப் சுப்புன்னு ஆகுதான் க்ரௌடு. ஏன் கப் சுப்புன்னு ஆகுது? ஏன்னா இவர் ஒரு மனுஷன். எந்த மனுஷன்? இந்த உலகத்தில் பிறந்த மனுஷன், நம்மை போல வாழ்ந்த மனுஷன், ஒரு குடும்பத்தில் இருந்த மனுஷன், அநியாயமாய் நடத்தப்பட்ட ஒரு மனுஷன், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அநீதி அவருக்கு இழைக்கப்பட்டு அவர் தொழிலெலாம் செஞ்சுருக்கிறாரு, வேலைக்கு போயிருக்கிறாரு. நம்ம இன்னும் கேட்டால் வேதம் எப்படி சொல்லுது? நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு. ஹலோ, வாசிருக்கீங்களா? அதை நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு. ரியல் மேன், ரியல் மேன். உங்கள் சோதனை என்னன்றீங்க? நீங்கள் பட்ட கஷ்டம் என்னன்றீங்க? உங்கள் சோதனை என்னெல்லாம் இருந்திருக்குன்றீங்க? அத்தனை விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் பாவம் செய்யவில்லை. பர்ஃபெக்டாக இருந்திருக்கிறார். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாத ஒருவர் மனுஷர். ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து, நம்ம போல இந்த உலகத்தில் வாழ்ந்து
நம்ம போல் வேலைக்கு போய் நம்ம போல் சம்பாதிச்சு நம்ம போல் இருந்து ஒரு குடும்பத்தில் இருந்து எல்லாத்தையும் பார்த்தவர், அநியாயத்தை அநீதியை எல்லாத்தையும் சந்தித்தவர், படாத பாடுபட்டவர் இந்த உலகத்தில். அவர் தான் வந்து நியாயம் தீர்க்க போகிறார். ஜனங்க என்ன நினச்சிருந்தாங்க, கடவுள் வரட்டும் அவர்கிட்ட கேட்குறேன், என் பிரச்சனை உமக்கு இருந்தால் நீரும் ஒரு கொலை பண்ணியிருப்பீர், நான் பட்ட பாடம் நீர் பட்டிருந்தா நீரும் பொய் சொல்லியிருப்பீர், நீரும் திருடி இருப்பீர், நீரெல்லாம் கொள்ளை அடிச்சிருப்பீர், நீரும் லஞ்சம் வாங்கியிருப்பீர், நீரெல்லாம் வாங்கியிருப்பேன். நீர் எனக்கு என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். எங்கள் உலகத்தில் வந்து பாரும், எங்கள் உலகத்தில் படுற கஷ்டம் உமக்கு தெரியாதே. எங்கள் உலகத்தில் இருந்ததுன்னா நான் பண்ணுற அத்தனை அக்கிரமத்தையும் நீரும் பண்ணியிருப்பீர், ஏன்னா அக்கிரமம் பண்ணாமல் பிழைக்க முடியாதியா எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லலாம்னு நின்றுட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க ஊருக்கு நின்று நிற்கிறாரு. இந்த கதையெல்லாம் அவர்கிட்ட பேசவே முடியாது. அதனால தான் அதனுடைய அர்த்தம். மனுஷகுமாரனாக இருக்கிறபடினால், அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடினால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தார். எப்படி கொடுக்குறார் பாருங்க ஆண்டவர். மனுஷனாக இருக்கிறபடினால் நீயே நியாயம் தீருன்றார். ஏன்னா யாருக்கு சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு இடமே கிடையாது. இன்னும் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. திட்டவட்டமாக வேதவசனம் சொல்லுறது சில காரியங்களை. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 10:42. அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். இயேசுவை குறித்து இப்படி பிரசங்கம் பண்ணி சொல்லி எங்களுக்கு கட்டளையிடப்பட்டது என்று சொல்கிறார். என்ன பிரசங்கிக்கும்படி? உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி அவர்தான் என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கின்றேன். இயேசு தான் நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கி என்று. மத்தேயு 25ஆம் அதிகாரம். நியாய தீர்ப்பை பற்றி வேதத்தில் நிறைய சொல்லியிருப்பாருங்க. ஒருவேளை அறிமுகம் இல்லைனா இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. 31ஆம் வசனம் 25-31. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். நியாயம் தீர்க்கிறவர் வந்து சிங்காசனத்தின் மேலே நியாயாசனத்தின் மேலே எப்போ வீற்றிருப்பாராம்? தமது மகிமை பொருந்தவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது வருகையிலே இந்த நியாய தீர்ப்பு நடக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது நமக்கு. 17ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:31. பவுல் அப்போஸ்தலன் எத்தேனை பட்டணத்தில் பிரசங்கிக்கிறார். ஃபேமஸ் சர்மன் இல்லையா? பிரசங்கிக்கும் போது அவருடைய பிரசங்கத்தின் க்ளோசிங்கில் சொல்கிறார் பாருங்கள், மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாள்னு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வேதவசனம் திட்டவட்டமாக சொல்லுது. ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, அந்த மனுஷனை கொண்டுன்றதை எவ்வளோ வலியுறுத்துது பாருங்கள் வேதம். தாம் நியமித்த ஒரு மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாக நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். பவுல் பிரசங்கம் பண்ணுறார் சுவிசேஷத்தை. கிறிஸ்துவ அறியாத எத்தேன் பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறாரு, மனுஷரை நியாயம் தீர்ப்பதற்கென்று ஒரு நாளை குறித்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஒரு நாளை குறித்திருக்கிறார். அப்போ ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாக இருக்கிறோம் என்று நம்புகிறேன். சொல்கிறார் பாருங்கள், மனசாட்சியின்படி நடந்து கொள்கிறோம், ரொம்ப ஓப்பனாக நடந்து கொள்கிறோம், டிரான்ஸ்பரண்ட்டாக நடந்து கொள்ளுகிறோம். அது மட்டும் இல்லை, கர்த்தருக்கு பயந்து நடந்து கொள்கிறோம். ஏன் அப்படி நடந்து கொள்கிறோம்? ஏன்னா நாம் எல்லாரும் ஒரு நாள் தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்னால் நிற்க போகிறோம். என்ன செய்கிறோங்கிறத பற்றி அங்கே நியாயம் தீர்க்கப்பட போகிறது. ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது, கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், புக்கில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாம். நான் சும்மா எதையாவது ஒன்று செஞ்சுட்டு நான் தப்பிச்சுக்க முடியாது. இந்த உலகத்தில் ஒருவேளை தப்பிச்சிடலாம், ஆனால் தேவனிடத்துலேருந்து தப்ப முடியாது. அங்கே நியாயம் தீர்ப்பு வருகிறது, நான் பதில் சொல்லி ஆக வேணும் என்று திட்டவட்டமாக சொல்கிறார். அதனால்தான் ஒரு பயந்து வாழ்கிறேன்றார். இது ஒரு நல்ல பயம்.
பயத்தோடு நடந்து கொள்ளுகிறேன், ஏன்னா நியாய தீர்ப்பு வருது. அப்போ நான் எப்படி நடந்து கொள்கிறேன்றதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மனசாட்சியோடு நடந்து கொள்கிறேன்றார், ஏன்னா நியாய தீர்ப்பு வருது. வெளிப்படையாக நடந்து கொள்கிறேன்றார், ஒன்றும் மூடி மறைக்கிறது இல்லை, ஓப்பனாக நடந்து கொள்ளுகிறேன்றார், ஏன்னா நியாய தீர்ப்பு வருகிறது. கிளியராக சொல்லியிருக்கு பாருங்கள் வேதவாசனம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது நியாய தீர்ப்பை பற்றி சொல்கிறதுக்கு. ஆனால் வேதவாசனம் திட்டவட்டமாக போதிக்குது, நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அந்த நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்கிறது எல்லா மனுஷருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் புரியுது பாருங்கள். அதனால தான் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும்போது, இந்த அன்பு நமக்குள் பூரணப்படும் போது, இந்த அன்பில் பூரணப்படும் போது, அன்பு நல்ல வேலை செஞ்சு இந்த அன்பில் வாழும்போது, நியாய தீர்ப்பு நாளை குறித்து பயம் இல்லை, தைரியம்தான் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுது வேதவாசனம். நியாய தீர்ப்பு நாளை குறித்து பயம் இல்லை, என்ன இருக்கும்? தைரியம் இருக்கும். அப்போ இன்றைக்கி நாமே ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம். நியாய தீர்ப்பு நாளைக்குள்ளே நாளை குறித்து நமக்கு பயமாக இருக்குது அல்லது தைரியம் இருக்குதா? அந்த நாளை நினைக்கும் போது நமக்கு பயமாக இருக்குதா தைரியமாக இருக்குதான்னு பார்த்தாலே நமக்கு விளங்கிடும், நாம் எங்கே நிற்கிறோங்கிறத விளங்கிவிடும், நாம் எங்கே என்ன நிலையில் இருக்கிறோங்கிறது விளங்கிவிடும். நியாய தீர்ப்பு நாளை குறித்து நம்ம என்ன நினைக்கிறோம்? இங்கே 1-2 காரியங்களை பவுல் திட்டவட்டமாக சொல்கிறாரு பாருங்க. அது சொல்கிறேன். ஒன்று என்ன சொல்ல வர்றாரு, இந்த நியாய தீர்ப்பு நாளை குறித்து பேசுகிற இந்த காரியத்தில் 1 யோவானில் என்ன சொல்ல வர்றாரு பாருங்கள். 17-18 வசனங்களை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பை தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்போ என்ன சொல்ல வர்றாரு, அன்பு கூர்ந்தால், அன்பிலே வாழ்ந்தால், ஒருவரில் ஒரு அன்பு கூர்ந்தால் நியாய தீர்ப்பு நாளை குறித்து பயப்பட வேண்டியதில்லை, தைரியமாக இருக்கலான்றார். 3 காரியங்கள் இதை பற்றி சொல்கிறார். ஒன்று, அவிஸ்வாசியாக இருக்கிற மனுஷன், ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன், ரட்சிக்கப்படாத மனுஷன், மறுபடியும் பிறக்காத ஒரு மனுஷன், இன்னும் இயேசுவை அறிந்து கொள்ளாத ஒரு மனுஷன், நியாய தீர்ப்பு நாளை குறித்து கண்டிப்பாக அவன் பயப்பட வேண்டியதாக இருக்கிறது. நியாய தீர்ப்பு நாளை குறித்து அவன் பயப்பட வேண்டும். கண்டிப்பாக பயப்பட வேணும். நீங்கள் சொல்லலாம், இல்லையா உலகத்தாரெல்லாம் நான் பயந்துக்கிட்டா இருக்கிறாங்க. கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன். நிறைய பேர் பயப்படுறது இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த நியாய தீர்ப்பு நாள் அது இதுன்றது இந்த கிறிஸ்தவ பிரசங்கியாருங்க பண்ணி வச்ச வேலை. இது ஜனங்களை பூச்சாண்டி காமிச்சு பயமுறுத்தி நியாய தீர்ப்பு வருதாக்கும், கடவுள் வர்றாராக்கும், நியாயம் தீர்க்க போகிறாராக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே பூச்சாண்டி வேலை காமிச்சு பயமுறுத்தி வச்சுட்டாங்களாக்கும். அநியாயம். இதெல்லாம் மூட பழக்க வழக்கமாக்கும். நியாய தீர்ப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாம் இருக்கிறோம், சாகிறோம், மண்ணோடு மண்ணாக போகிறோம், அவ்வளோதான். ஆகவே புசித்து குடித்து வெறித்து எப்படி வேணா இரு, கண்ணை மூடினோடனே கதை முடிஞ்சது, கொண்டு போய் போச்சாங்கன்னா அதோட மண்ணோட மண்ணாக போயிடுற, அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பாது இதாவது அப்படிங்கிறத நம்புகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஐயா சொல்கிறீங்களே நிச்சயமாக தெரியுமா, அதோட சாப்டர் க்ளோஸ்ன்னு நிச்சயமாக தெரியுமா, உங்களுக்கு நிரூபிக்க முடியுமா? கண்ணை மூடினோடனே கொண்டு போய் கல்லறையில் போச்ச உடனே அதோட இனிமேல் வேறு எதுவும் பிரச்சனையும் கிடையாது, வேறு திருப்பியும் சாப்டரை ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நான் சொல்கிறேன், உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஒருவேளை நியாய தீர்ப்பு நாள்னு ஒன்று இருந்தால் என்ன ஆகுது? ஹலோ, உங்களை நம்பி நான் ஏமாறுறதா? நீங்கள் மூட பழக்கம் வழக்கம்னு சொன்னீங்கன்னு இதை நம்பி நான் கோட்டை விட்டுற முடியாத என் நித்தியத்தை? ஒருவேளை நியாய தீர்ப்பு நாள்னு ஒன்று இருந்தா தொலைஞ்சனாச்சே. நிச்சயமாக சொல்லுங்க, நல்லா தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் என்ன உலக அறிந்த ஞானியா? செத்த பிறகு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வெளிப்பாடு இருக்குதா? நீங்கள் என்ன கடவுளா? நீங்கள் எனக்கு சொல்ல முடியுமா? நான் சொல்கிற வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், இயேசு சொல்லி இருக்கிறார், பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், யோவான் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட பரிசுத்த மனுஷர்கள் தேவனால் ஏவப்பட்டு எழுதுகிறார்கள். அவர்களெல்லாம் சொல்கிறாங்க, ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது நியாய தீர்ப்புக்கென்று, அன்றைக்கு நம்ம நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லியிருக்குது. ஆகவே உங்களை நம்புறதா அவங்கள நம்புறதா? நான் ஹலோ, இந்த மனுஷர்கள் முட்டாள்தனன்றாங்க, மூடத்தனன்றாங்க, மூட பழக்க வழக்கன்றாங்க, அவங்கள நம்புறதா
இல்லை இந்த தேவ மனிதர்கள், அற்புதமான பரிசுத்த மனிதர்கள், தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதியிருக்கிறாங்களே, இவங்களை நம்புறதா? இந்த வேத வசனத்தை நம்புறதா? இதில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் அவ்வளவும் அப்படியே நிறைவேறி இருக்குது. இந்த புஸ்தகத்தை நம்புறதா? இவங்க வார்த்தையை நம்புறதா? இவங்க எதை பற்றியுமே சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு 40 வயசாக இருக்கும்போது சொன்னாங்க முட்டையே சாப்பிடாதேன்னு. முட்டைனா எனக்கு அவ்வளோ இஷ்டம். இவங்க சொன்னதுனாலேயே முட்டையை சாப்பிடல நான். முட்டையில் வெள்ளையை மட்டும் கொடுத்தாங்க எனக்கு. பைபிள்லேயே சொல்லிருக்கு வெள்ளை கருவெல்லாம் ஒரு முட்டையான்னு. வெறும் வெள்ளை கருவாக சாப்பிட்டேன் 40 வயசுலேருந்து. ஏன்னா நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், அறிவீனமாக எதையாவது சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாதுன்னு. இப்போ சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு 8 முட்டை வரைக்கும் சாப்பிட்லான்னு. அடப்பாவீங்களா, வயசு 60 ஆன பிறகு 8 முட்டை கூட சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடுன்றான். 20 வருஷத்தை இவங்களை நம்பி வீணாக்கிட்டு இப்போ 8 முட்டை, இப்போ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் டெய்லி. இவன் எதெல்லாம் கெட்டதுன்றானோ அடுத்த நாள் இதெல்லாம் ரைட்டுன்றான். அடுத்த நாள் சொன்னால் கூட பரவாயில்ல, டக்குன்னு மாறிக்கலாம். ஒரு 10 வருஷம் பொறுத்து சொல்கிறான். 10 வருஷம் போச்சு, 20 வருஷம் முட்டை தின்னாம போச்சு. எனக்கு வருத்தப்படுறேன் நான். முட்டையை கண்ணில் கூட காட்ட மாட்டேன்ட்டாங்க. எல்லாருக்கும் மஞ்சளோட முட்டை வைப்பாங்க, எனக்கு வெள்ளை தான். இன்னும் அநியாயம் பாருங்க. இவங்களெல்லாம் நம்பிட்டு இருக்க நான் தயாராக இல்லை. வேதம் அன்றைக்கே சொல்லிடுச்சு வெள்ளை கருவெல்லாம் ஒரு முட்டையான்னு. அதை கவனிச்சிருந்தாலே ஒழுங்காக மஞ்சள் கருவோடு சாப்பிட்ருக்கலாம். இருக்கீங்களா? நான் வேத வசனத்தை நம்புகிறேன். ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது நியாய தீர்ப்புக்கு. வருது ஒரு நாள். இவங்க சொல்கிறாங்க மூட பழக்கம், இதெல்லாம் நம்பக்கூடாது. நான் சொல்கிறேன், நான் நம்புகிறேன். ஒரு நாள் வருகிறது, அலட்சியமாக இருந்து விட முடியாது. இன்னும் சிலர் நம்புறதில்லை. நியாய தீர்ப்பு நாள்னா நம்புறதில்லை. பாருங்கள், அவங்க எதுக்கு நம்புறதில்லைன்னா இந்த ஆளுங்க மூட பழக்கம்னு விட்டுறாங்க இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை பற்றி ஒன்றும் கேள்விப்பட்டதில்லை, இதை பற்றி யோசித்து பார்த்ததே கிடையாது, இதை பற்றி டோட்டலி இக்னோரண்ட், எந்த அறிவும் கிடையாது, இதை பற்றி எந்த அறிவும் கிடையாது. பாருங்கள், ஒரு சிறு பிள்ளை கிணத்தை பார்த்து பயப்படுறதில்லை, நெருப்பை பார்த்து பயப்படுறதில்லை, உயரத்தை பார்த்தோ ஆழத்தை பார்த்தோ பயப்படுறது கிடையாது. எதெல்லாம் பார்த்து பயப்படணுமோ அது பயப்படுறது கிடையாது சின்ன குழந்தை. ஏன்னா அது அறிவில்லாத சின்ன குழந்தை. அதனால் சூடாக இருக்கிற பாத்திரத்தில் கையை வைக்கும், நெருப்பில் கையை வைக்கும், தண்ணியில் குதிக்கும், மேலேருந்து கீழே கூட குதிக்கும். ஏன்னா அறிவு இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் கூட அது அந்த அளவுக்கு இந்த அறிவில் முதிர்ச்சி இல்லை. இல்லாதனால அதுக்கு தெரியாது என்ன ஆகும்னு. அதில் உள்ள ஆபத்து விளைவுகள் புரியலை. அதனால அது சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு இருக்குது. அது பாட்டுக்கு எதில் வேணால் குதிக்கும், எப்படி வேணா இருக்கும். நம்ம தான் கூடயே இருந்து உளுந்துடாமல் பார்த்துக்கிறது. இதில் போய் இடிச்சிக்காமல், அதில் போய் விழாமல், இதை தொட்டுறாமல், அதை இழுத்துறாமல் நாம் பொழுதனைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அந்த குழந்தைக்கு அறிவு கிடையாது. நிறைய வளர்ந்தவர்கள் கூட குழந்த மாதிரி இருக்காங்க அந்த விஷயத்தில். நிறைய மக்கள் எதை பற்றியும் சிந்தனையே கிடையாது. நான் எங்கேருந்து வந்தேன், எதுக்காக இங்கே இருக்கிறேன், வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, இன்றைக்கி என் மூச்சு நின்று போச்சுன்னா நான் சாக போகிறேன், செத்த பிறகு என்ன ஆகிறது, வெறும் கல்லறையில் வச்சா அது மண்ணோட மண்ணாக போயிடுமா, அதுக்கப்புறம் ஒருவேளை என்னை எழுப்பி சப்ஜெக்டை திருப்பி ஓப்பன் பண்ணி புக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்கன்றாங்களே, இந்த மாதிரிலாம் நடந்தால் என்ன ஆகிறது? அவங்க தூக்கு போட்டு சாகிறவங்கெல்லாம், இந்த தற்கொலை பண்ணிக்கிறவங்கெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, சாப்டர் முடிச்சிருவோம், ஒரே கஷ்டமாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, இன்றைக்கே கதையை சீக்கிரம் முடின்றாங்க, இன்றைக்கே முடிஞ்சிடும்னு. என்ன கண்டுபிடிக்க போகிறாங்கன்னா, அவங்க நினச்சாங்க சாப்டர் க்ளோஸ், திருப்பி சாப்டர் ஓப்பன் ஆகும். அங்கே கேட்க போகிறாங்க, எப்படி நீ முடிச்ச, யாரை கேட்டு முடிச்ச, கடவுள் கொடுத்த வாழ்க்கையை ஏன் இப்படி பண்ண, உன் வாழ்க்கையை நீ என்ன பண்ண, வீணடிச்சியா, உன் தாளந்துகளை வீணடிச்சியா, உனக்கு கடவுள் கொடுத்த ஆற்றலை வீணடிச்சியா, திறமையெல்லாம் வீணடிச்சியா, கடவுள் கொடுத்த வருஷங்களெல்லாம் வேணான்னு நீயே தூக்கி போட்டியா, நீ என்ன கடவுளா, நீ எப்படி அதை செய்யலான்னு ஒரு நாள் கேள்வி கேட்கப்படுங்கிறது தெரியல, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேணும்னு தெரியல, சப்ஜெக்டை திருப்பி எடுப்பாங்கங்கிறது அவங்களுக்கு புரியல. பாருங்க, அவங்க நினைக்கிறாங்க சாப்டரை க்ளோஸ் பண்ணிடலான்னு. சாப்டரை க்ளோஸ் பண்ணுறது அது வழி இல்லைங்க, வேறு வழியில் க்ளோஸ் பண்ணாத, நல்ல விதத்தில்.
நம்ம மேலே இருக்கிற கேஸ் எல்லாம் இழுத்து மூடி அதுலேருந்து ஃப்ரீ ஆகி இந்த நியாய தீர்ப்பை குறித்து பயம்லாம் நீங்கி சந்தோஷம் சமாதானம் பெற்று தேவனுடைய சமூகத்தில் போய் நியாய தீர்ப்பு நாளில் தைரியமாய் நிற்கக்கூடியவர்களாக நாம் மாற வேணும். அதுதான் கரெக்டாக சாப்டரை க்ளோஸ் பண்ணுற விதம், நம்முடைய வாழ்க்கையை சரியாக நடத்துகிற விதம். இருக்கீங்களா? அப்போ சிலருக்கு இந்த சின்ன பிள்ளை மாதிரி பாருங்கள், சிந்தனையே கிடையாது. they never stop to think. நிறைய பேருக்கு எந்த யோசிக்கிறதுக்கு நேரமே கிடையாது. நிறைய பேர் பாருங்கள், நம்ம நாட்டிலையும் பாருங்கள், உலகம் முழுக்க பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க. காலையில் எந்திரிப்பாங்க, அவசர அவசரமாக ஓடி போய் ஒன்றும் யோசிக்கலாம் முடியாது. நின்று நான் யார், எதற்காக பிறந்தேன், அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க, சீக்கிரம் ஆஃபீஸ் போகணும், கடகன்னு ஷேவ் பண்ணு, பல்ல விளக்கு, கூலி, சாப்பிடு, ஓ பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி இடித்து பிடிச்சி ஏறி போய் இறங்கி அங்கே போய் ஆஃபீஸில் மல்லு கொடுத்து அவனை பிடிச்சி இழுத்து இவனை தள்ளி அவனை கவுத்து இதெல்லாம் பண்ணுறதுக்கே நேரம் சரியாக போகுது. இல்லை அவன் கவுப்பான், நம்ம அதுலேருந்து தப்பணும். அவன் கவுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான், நம்ம தப்புறதுக்கு எப்படின்னு வழி பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. அப்புறம் களைச்சி போய் வீட்டுக்கு வந்தோடனே டிவி ஆன் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறது. யோசனைக்கு ஒன்றும் நேரம் கிடையாது பாருங்கள். எதையும் ஒரு படிக்கிறது கிடையாது, அறிவான ஒரு காரியங்களை படிக்கிறது கிடையாது, வாசிக்கிறது. எத்தனை வீடுகளுக்கு போயிருக்கீங்க, ஒரு புஸ்தகம் கூட இருக்காது, ஒரு புக்கு கூட கிடையாது. எத்தனை மனுஷர்கள் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, ஒரு வருஷத்தில் கூட ஒரு புக்கை வாசித்தது கிடையாது அவங்க. ஹலோ, ஒரு ஹோல் இயரில் ஒரு புஸ்தகத்தை வாசித்ததே கிடையாது. ஒரு பக்கம் கூட ஒரு நாளைக்கு வாசிக்க மாட்டாங்க. எந்த சிந்தனைக்கு இடமே கிடையாது. இவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறத நம்ம நம்பணுன்னு. ஹலோ, யார் சொல்கிறத யார் நம்புறது? டிவியை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியது, அவங்க ததுக்குன்னு ஆட வேண்டியது, இவங்க உட்காந்து பார்த்துட்டு, இல்லை அங்கே ஏதாவது தமாஷ் போயிட்டுருக்கோம் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியது, கூடையே சிரிச்சுப்பிட்டு அவனும் வெட்டிக்கு கலடா பண்ணிகிட்டு இருப்பான், இவனும் வெட்டிக்கு சிரிச்சிட்டு இருந்துட்டு அப்புறம் அப்படியே அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு அப்புறம் அதை பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிட வேண்டியது. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னு திருப்பியும் இந்த ரேட் ரேஸ் தான், போராட்டம் தான். ஓடு 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 ஓடு, கிளம்பு கிளம்பு கிளம்புனியா போனியா, இதுதான் வேலை. சிந்தனைக்கு எங்கே நேரம் இருக்குது? ஆனால் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் சிந்திக்கிறவர்களுக்கெல்லாம் சில காரியங்கள் தெளிவாக விளங்குகிறது. நீங்கள் சொல்கிறீங்க ஜனங்க நியாய தீர்ப்புனால நம்புறது கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, மூடத்தனன்றாங்க, அப்படின்றாங்கன்னு. இல்லை, கொஞ்சம் நல்லா சிந்திக்கிற ஆளுகளை பாருங்கள். அவங்கள இயேசுநாதர் அறியாமல் இருப்பாங்க, ஆண்டவரை பற்றி தெரியாது, ரட்சிப்பு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் நல்ல அறிவாளிகளாக இருப்பாங்க, நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, படிக்கிற ஆளுகளாக இருப்பாங்க, நல்லா ஆழமாக தங்களை பற்றி சிந்திக்கிற கான்டெம்ப்ளேட் பண்ணக்கூடிய ஆளுகளாக இருப்பாங்க, யோசிக்கிற ஆளுகளாக இருப்பாங்க. அவங்கள பாருங்கள், நியாயமாக நடந்துக்குவாங்க, நேர்மையாக நடந்துக்குவாங்க, தப்பு செய்ய மாட்டாங்க, தவிர்ப்பாங்க, பாவ வாழ்க்கையை தவிர்ப்பாங்க. ஏன்னா சிந்திக்கிறதுனால அவங்களுக்கு உள்ளே மனசாட்சி என்று ஒன்று இருக்குதுன்றது அவங்களுக்கு புரியுது. யோசிக்கிறாங்க அவங்க, இது தப்பு, இது நியாயம் இல்லை, இப்படி செஞ்சேன்னா இதுக்கு பின் விளைவுகள் இருக்கலாம், ஒருவேளை மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்னு சொல்லியிருக்கு, அந்த மாதிரி எனக்கு ஆகிடும், நான் என்ன தப்பு செய்கிறேனோ அது எனக்கு திரும்பி வந்தாலும் வந்துடும் ஏதாவது விதத்தில். அவங்களுக்கு நியாய தீர்ப்பை பற்றிலாம் ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன நினைக்கலாம், நான் அப்படி செய்யக்கூடாது, என் மனசாட்சி சொல்லுது செய்யக்கூடாது, என் மனசாட்சியின்படி நடந்துக்கணும், இது தப்பு இது ரைட்டு அப்படின்னு க்ளீனாக தெரியுது அவங்களுக்கு, அதன்படி அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள். மனசாட்சியை வச்சது யாருங்க? கடவுள் வச்சிருக்கிறாரு. மனுஷனை நியாயம் இருக்கும்போது சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு பழைய ஏற்பாடும் இல்லை புதிய ஏற்பாடும் இல்லை, 10 கற்பனையும் இல்லை, மலைப்பிரசங்கமும் இல்லை, எதுவுமே இல்லை, நான் எதை நம்புறது? எனக்கு நம்புறதுக்கு எதுவுமே இல்லை, பைபிள் எனக்கு இல்லை, எனக்கு சர்ச் இல்லை, எனக்கு பிரசங்கம் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது, இயேசுவை பற்றி எனக்கு தெரியாது, என்ன எப்படி நீ நியாயம் தீர்க்கலாம்? என்ன நியாயம் தீர்க்கிறது? எதன் அடிப்படையில் நியாயம் தீர்ப்பீர் அப்படின்னு கேட்பாங்களாம். ரோமர் 2 பவுல் சொல்லுகிறாரு, எதன் அடிப்படையில் நியாயம் தீர்ப்பார்னா உன்னுடைய மனசாட்சியின் அடிப்படையில் நியாயம் தீர்ப்பார். உள்ளேயே பைபிளை எழுதி வச்சிருக்கிறாராம். மனசாட்சிங்கிறது என்ன? பைபிள் ரிட்டன் இன் த ஹார்ட் ஆஃப் மேன். வேத வசனம் மனுஷனுடைய இருதயத்தில் எழுதப்பட்டதான் பைபிளுங்க, மனசாட்சிங்க. மனசாட்சி வேற ஒன்றும் கிடையாது, பைபிள் அப்படியே உள்ளே இருக்குது. ஹலோ, இன்பில்ட்டாக கொடுத்துருக்கிறார்.
நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல முடியாது. மனசாட்சியின்படி நடந்தாலே அந்த 10 கற்பனையின்படி தான் நடப்பீங்க. மனசாட்சியின்படி நடந்தாலே மலை பிரசங்கத்தின்படி தான் நடப்பீங்க. மனசாட்சியின்படி நடந்தாலே இந்த வேத வசனத்தின் ஒவ்வொரு கட்டளையும் ஒவ்வொரு காரியத்தையும் கரெக்டாக பின்பற்றுவீங்க. மனசாட்சியின்படி நடந்தாலே பைபிள் அப்படியே எழுதி உள்ள வச்சுட்டாராம் ஆண்டவர். எப்படி பாருங்க. சிலர் சொல்றாங்க, இந்த பூச்சாண்டி காட்டாதீங்க, நான் கிறிஸ்தவ பிரசங்க யாருங்க பூச்சாண்டி காட்டுறது, மனசாட்சி கிடையாது, ஒன்றும் கிடையாது, பொசித்து குடித்து வெறியை வெறித்து எப்படி வேணா கிடை, இன்னைக்கு செத்தா முடிஞ்சது, அவ்வளோதான் கதை, எதை பற்றியோ நீ பயப்படாத அப்படிங்கிறாங்க. அப்போ சரி தப்புன்னு இருக்குதாங்க, ரைட் அண்ட் ராங் இருக்குதா, இது ரைட்டு இது ராங் அப்படின்னு தான் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் கிறிஸ்தவ பிரசங்க யாருங்க இது ரைட்டு அது ராங்கு, இது தப்பு அது சரி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு என்ன ரைட்டுன்னு படுதோ அதுதான் ரைட்டு, உனக்கு என்ன ராங்குன்னு படுதோ அதுதான் ராங்கு, எது சரி தப்புலாம் கிடையாது அப்படின்றாங்க. நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரைட்டுன்னு ராங்குன்னே கிடையாதுன்னா நீ எனக்கு சொல்ல வேண்டியதில்லை, இந்த புஸ்தகத்தில் நீ பிரசங்கம் பண்ணாத, எது ரைட்டு எது ராங்குன்னு நீ இந்த புஸ்தகத்தில்னு சொல்லாத, எனக்கு அது தேவையில்லை, நான் அதை நம்பலை அப்படின்லாம் சொல்கிறேன். ரைட்டு ராங் இருக்குதுன்னு நான் நம்பலை அப்படிங்கிறாங்களே, அப்புறம் எப்படி பக்கத்து வீட்டுக்காரன் மோசமானவன்னு சொல்கிறீங்க? அவன் இருக்கிறானுங்க, அவன் ரொம்ப பொல்லாதவங்க, அவன் பக்கத்து வீட்டுக்காரன் அது எதிர் வீட்டுக்காரன் அவனோட ரொம்ப மோசங்க, எப்படி தெரியும் உங்களுக்கு? அப்போ ரைட்டு ராங் தெரியுதில்ல. இந்த மாதிரி எல்லாருமே அப்படி பேசுகிறாங்க பாருங்க, அவன் ராங்கு இவன் ராங்கு, இது அநியாயம் அது தப்பு இது அக்கிரமம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எது ரைட்டு எது ராங்குன்னு இருக்குது, ராங்கு ரைட்டுன்னு இருக்குது, கண்டிப்பாக ரைட் அண்ட் ராங்னு உலகத்தில் இருக்குது. தேர் இஸ் அ மாரல் லா, ஒரு சட்டம் இருக்குது, இதுதான் ரைட்டு இதுதான் தப்புன்னு ஒன்று இருக்குது. இருக்குது மட்டும் இல்லை, அது நமக்கு தெரியவும் செய்யுது. அதனால தான் பக்கத்து வீட்டுக்காரனை காமிச்சு அவன் தப்பு அவன் அநியாயக்காரன் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கே தெரியுது. நீங்கள் அவனை காமிச்சு சொல்லுங்க, அவன் உங்களை காமிச்சு சொல்லிட்டு இருக்கான், இந்த ஆள் பொல்லாதவங்க. ஆனால் என்ன சொல்லிக்கிறோம் நம்மளை நாம ஆறுதல் படுத்துறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரைட்டு ராங்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதாக்கும். இப்போ நவீன காலத்தில் சில சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி கில்ட் ஃபீலிங்கெல்லாம் அனுமதிக்காத விடாத உள்ள, ரைட்டு ராங்கெல்லாம் அதெல்லாம் நம்பாத, ரைட்டும் கிடையாது ராங்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது. அதான் ஒருத்தனுக்கு ஒரு இருட்டை கண்டா பயமா பாருங்கள், இருட்டை கண்டா ஒரே பயம், அதை எப்படி சமாளிக்கிறது? இருட்டில் போனோடனே விசில் அடிப்பான் நான் நல்லா ஓன்னு, ஷேக்ஸ்பியரில் வருது இது கதை, படிச்சிருப்பீங்க. நல்லா விசில் அடிப்பானா, விசில் அடிக்கிறான்னு என்னத்துக்கு விசில் அடிக்கிறான்? எனக்கு பயம் இல்லைன்னு தன்னை நம்ப வைக்கிறதுக்கு, எனக்கு பயம் இல்லை அப்படின்னு தன்னை நம்ப வைக்க பார்க்குறான். உண்மையிலே ஏன் விசில் அடிக்கிறான்னா பயமாக இருக்குது, அதனால தான் விசில் அடிக்கிறான். அப்படி தான் ஜனங்க இருக்கிறாங்க பாருங்கள், ஜனங்க அப்படி தான் இருக்கிறாங்க, உலகம் அப்படி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சிந்திக்கிறவர்களாக இருந்தால், நான் யார், மனுஷன்னா எவ்வளோ வித்தியாசமானவன், மிருகத்துக்கு மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது, என்னை எப்படி ஒரு மாரல் நேச்சரோட கடவுள் உண்டு பண்ணியிருக்கிறாரு, சரி தப்புன்னு காரியங்கள் இருக்குது, நியாயம் அநியாயம் இருக்குது. நியாயம் அநியாயம் இருந்தால் கண்டிப்பாக நியாயாதிபதினு ஒருத்தர் இருப்பார், கண்டிப்பாக தீர்ப்பு இருக்குது, தண்டனை இருக்குது, ரிவார்டு இருக்குது, பலன் இருக்குது, தண்டனையும் இருக்க வேண்டும், ஏதோ ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம் ஒன்று இருக்க வேண்டும். அது இல்லாமல் சரி தப்புன்னு இருக்க முடியாது, நியாயம் அநியாயம்னு இருக்க முடியாது. நியாயம் அநியாயம் இருந்தால் அப்போ அநியாயம் பண்ணவனுக்கு தண்டனை வேணும் இல்லையா? ஹலோ, சரியாக பண்ணவனுக்கு ரிவார்டு வேணும் இல்லையா, பலன் வேணும் இல்லையா? இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு எங்கே டைம் இருக்குது? இந்த சினிமா பாட்டை போட்டு 100 தடவை திருப்பி 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 கேட்டால் இதெல்லாம் மறந்துடுமாக்கும். விசில் அடிச்சுக்கிட்டே இருங்க. விசில் அடிக்கிறதுனால நியாய தீர்ப்பு நாள் ஒன்று கேன்சல் ஆக போகிறதில்ல. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. நிறைய பேருக்கு
இந்த வசனம் பிடிக்காது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு. 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், எபிரேயர் 9:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும், எடுத்துட்டிங்களா? அவர் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு கூடாது நாளைக்கு. 9:27 எபிரேயர். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. இங்கிலீஷில் ரொம்ப அற்புதமாக வந்திருக்குது, இங்கே தமிழ்லையும் வந்திருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. சில நேரத்தில் இங்கிலீஷில் நல்லா வருது, சில நேரத்தில் தமிழில் நல்லா வருது. எனக்கு இங்கிலீஷும் புரியுது, தமிழும் புரியுறதுனால டபுளாக கிடைக்குது எனக்கு. இதில் விட்டாலும் அதில் வாங்கிக்கிறேன், அதில் விட்டால் இதில் வாங்கிக்கிறேன். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா வருது? It is appointed unto man to die once and to appear in the judgment. 2 அப்பாயின்மெண்ட் இருக்குதான் வாழ்க்கையில். நல்லா கவனிங்க, 2 அப்பாயின்மெண்ட்டு, தவிர்க்க முடியாத அப்பாயின்மெண்ட்டு. நீங்கள் சொல்லக்கூடாது, ஐயோ நான் கேட்கலீங்களா அப்பாயின்மெண்ட், இல்லை கேட்கலனா கூட இது பச்சிருக்காங்க. நீங்கள் கேட்காமலே இந்த அப்பாயின்மெண்ட் செட்டாக இருக்குது. நீங்கள் கேட்காம செட் ஆகிற அப்பாயின்மெண்ட்டு, ஐயோ எனக்கு தெரியாதுங்களா, எனக்கு வேணாங்க அதெல்லாம். கண்டிப்பாக இருக்குது. 2 அப்பாயின்மெண்ட் இல்லை, தப்பவே முடியாது. நல்லா கவனிச்சிங்க. ஒன்று மரிப்பதுங்கிறது ஒரு அப்பாயின்மெண்ட். we are all going to die one day. ஒரு நாள் வருகிறது, ஒவ்வொருவரும் மரிப்போம். என்னையா அபசகுனமாக பேசுகிறீங்களே? பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. அபசகுனம் இல்லை, நல்ல சகுனம். நாளைக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற கூடாது. எல்லாம் எனக்கு தெரியாது பிரதர், திடீர்னு அசம்பாவிதமாக அப்படி ஆகி போச்சுங்களே, திடீர்னு எதிர்பாராத விதமாக. எங்கே எதிர்பாராத? பைபிளில் சொல்லிடுது, அப்பாயின்மெண்ட் இருக்குது. கண்டிப்பாக செத்தே ஆகணும். மனுஷனாக பிறந்த எவனும் ஒரு நாள் அவனுக்கு மரிக்கும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள். மனுஷனாக பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நாள் சாக போகிறான். எனக்கு நடக்க போகுது, இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு நடக்க போகுது. ஒரு நாள் நாம் மரிப்போம், அது உண்மை. பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒவ்வொரு பர்த்டேக்கும் நீங்கள் கேக் வாங்கிட்டு வந்து வெட்டி அதை சாப்பிட்டு பிரியாணி செஞ்சு கொண்டாடி எல்லாரும் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாடி பண்ணும்போது ஞாபகம் வச்சுங்க, அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு 1 வருஷம் கிட்ட வந்துட்டீங்க. இன்னும் போன வருஷம் இருந்ததை காட்டில் இந்த வருஷம் 1 வருஷத்துக்கு சமீபமாய் வந்திருக்கிறீர்கள் அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு. சிலர் யோசிக்கிறாங்க, இப்படிலாம் சொன்னால் பர்த்டே எங்கே கொண்டாடுறது? நம்ம ஒரு குழந்தை பிறந்த உடனே முதலாவது பிறந்த நாள்னு கொண்டாடுறோம். என்ன சொல்கிறோம்? ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஒரு நாள் மரிக்க போகுது, அதுக்கு 1 வருஷம் இப்போ கிட்ட வந்தாச்சு. இனிமேல் எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கிளாக் இஸ் டிக்கிங். 1 2 3 4ன்னு 1 வருஷம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது தெரியுமா? எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இந்த வருஷம் எப்படா ஓடுன்னு இருக்கும். இப்போ 1 வருஷம் ஓடுறது இப்படி ஓடிடுது, மடார் மடார் மடார்னு ஓடுது. எல்லாருக்கும் அந்த அப்பாயின்மெண்ட் இருக்குது. நல்லா யோசித்து பாருங்கள். சபைங்கிறது டிவி பார்க்குற மாதிரி இல்லை. அதனால தான் சபையை கொண்டு போய் டிவியில் போடுறோம் நாங்கள். ஏன்னா அதை தானே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க எல்லாம். சபைங்கிறது டிவி பார்க்குற மாதிரி இல்லை, இது ரியாலிட்டி, இது உண்மை, சத்தியம். கொஞ்ச நேரம் யோசிங்க நல்லா. மனுஷனாக இருக்கிற ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ஒரு நாள் நான் மரிக்கப் போகிறேன், ஒவ்வொருவரும் மரிக்க போகிறோம். சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பைபிளே சொல்லியிருக்குது, ஒரே தரம் மரிப்பது அப்படிங்கிறது ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். மனுஷனுக்குன்ற அது அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. மரித்த உடனே காரியம் முடிஞ்சிருதுன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும். அதுக்கு பின்னால் இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயோ மரிச்சா முடிஞ்சிருச்சுன்னாங்களே. தப்பாக கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள். மரிப்பது ஒரு அப்பாயின்மெண்ட்டு, அந்த அப்பாயின்மெண்ட் வந்த உடனே இன்னொரு அப்பாயின்மெண்ட் சீக்கிரம் வருதுன்னு புரிஞ்சுக்க. அது என்ன? நியாய தீர்ப்பு என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட்டு. இருக்கீங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன், கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கிறவர்களாக இருக்க வேணும். மனுஷன், உலகம், நான் எப்படிப்பட்டவன், எனக்குள்ளே இருக்கிற மனசாட்சி, எனக்குள்ளே இருக்கிற மாரல் நேச்சர்,
என்ன கடவுள் உண்டாக்கி இருக்கிற விதம் அதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கணும். ஆழமாக யோசித்து பார்த்தால் ஒரு இயற்கையாக உலகத்தில் பிறந்து ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனுக்கு பயம் திகில் உண்டாகிவிடும். ஏன்னா அப்போ நீதின்னு இருக்குது, நியாயம்னு இருக்குது, சரின்னு இருக்குது, தப்புன்னு இருக்குது, அப்போ கோர்ட்டுன்னு இருக்குது, நியாயாதிபதினு ஒருத்தர் இருக்கிறாரு. நான் சரியாக பண்ணனா தப்பாக பண்ணனா, நான் நியாயம் பண்ணனா அநியாயம் பண்ணனாங்கிறத ஒரு நாள் விசாரிக்க போகிறாங்க. விசாரித்து அதுக்கேற்ற தண்டனையோ அல்லது பலனையோ நிச்சயம் நான் பெற போகிறேன். ஒரு அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்குது. எல்லாருக்கும் சம்மன்ஸ் வரும், எல்லாரும் நிற்க வேண்டும். அதை நினச்ச உடனே மனுஷனுக்குள்ள ஒரு தெய்வ பயம் உண்டாகிறது பாருங்கள். கண்டிப்பாக உண்டாகணும். இல்லை நான் விசில் அடிச்சுக்கிட்டே வாழ்ந்துடுறேன் அப்படின்னா அப்படியே வாழ்ந்துட்டு போங்க, அவ்வளோதான். ஆனால் அதனால அது கேன்சல் ஆக போகிறதில்ல. அது கண்டிப்பாக மறிப்பதுன்றது நடக்க போகிறது, நியாய தீர்ப்புன்றது கண்டிப்பாக நடக்க போகிறது. அதனால் அதை பற்றி யோசிக்கிறது நல்லது. அது யோசிக்கிற இடம்தான் சபை, கிறிஸ்தவ சபை. சரி, ரட்சிக்கப்படாத எந்த மனுஷனுக்கும் இந்த நியாய தீர்ப்பு நாளை குறித்து பயம் இருக்கணும். இல்லைனா அவன் அதை பற்றி யோசிக்கல, அறிவில்லாமல் இருக்கிறான், சும்மா விசில் அடிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான், இல்லை மூடப்பழக்கம் நம்பிக்கிட்டு இருக்கிறான், எதையோ தப்பாக நம்பிக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் அவனுக்குள்ள அந்த பயம் இல்லை. உண்மையாக அவன் யோசிக்கிறவனாக இருந்தால், இன்டெலிஜென்ட் பீயிங்காக இருந்தால் கண்டிப்பாக அவன் பயப்படுவான், கண்டிப்பாக நடுங்குவான் அவன் அந்த நியாய தீர்ப்பை குறித்து. நான் சொல்கிறேன், இன்றைக்கு டிவி மூலமாகவும் ஆன்லைன் மூலமாக நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நியாய தீர்ப்பு நாளை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் யார்? எதற்காக பிறந்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? எப்படிப்பட்டவர்களாய் பிறந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையின் டெஸ்டினி என்ன? எதற்காக வாழுகிறீர்கள்? ஒரு நாள் மறிக்கப் போகிறீர்கள் தெரியுமா? அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு போகிறீர்கள் தெரியுமா? விசாரணைக்கு முன்னால் நிற்கப் போகிறீர்கள் தெரியுமா? புஸ்தகங்கள் திறக்கப்பட போகிறது தெரியுமா? நியாய தீர்ப்பு கூறப்பட போகிறது தெரியுமா? தண்டனைகளும் கிடைக்கும், பலன்களும் கிடைக்கும் அந்த நியாய தீர்ப்பில் தெரியுமா? இதெல்லாம் வேத வசனம் போதிக்கிறது. ஆகவே நான் இதையும் போதிக்கிறேன். சில சொல்கிறாங்க, என்னையா நல்லா தானே போய்ச்சிட்டு நீங்கள் திடீர்னு இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லா தான் போய்ச்சிட்டு இருக்கிறேன். என்ன போய்ச்சிட்டு இருக்கிறேன்? நியாய தீர்ப்பு நாளில் தைரியம் உண்டாயிருக்கிறதுக்காக தான் விசுவாசிகள்லாம் அன்பிலே வாழ வேணும். அதுதான் போதிச்சிட்டு இருக்கிறேன், கெட்டது ஒன்றும் போதிக்கல. ஸோ முதல் காரியம் என்ன? ஒவ்வொரு அவிசுவாசியும் நியாய தீர்ப்பை நினச்சி நடுங்க வேண்டும். நடுங்கலைன்னா அவன் அறிவில்லாதவன் அர்த்தம், கொஞ்சம் கூட யோசிக்கலன்னு அர்த்தம். நடுங்க வேண்டும். நியாய தீர்ப்பு நடுக்கத்தை உண்டாக்கும். தேவனிடத்தில் ஒரு மனுஷன் திரும்ப ஆரம்பிச்சிருவான், ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவான், ஆண்டவரேன்னு கதற ஆரம்பிச்சிருவான், என்ன மன்னியன்னு கேட்க ஆரம்பிச்சிருவான். ரெண்டாவது, விசுவாசி நியாய தீர்ப்பு நாளை குறித்து பயப்படவே கூடாது. அவிசுவாசி பயப்படணும், விசுவாசி பயப்படவே கூடாது. இதை நல்லா புரிஞ்சுங்க. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசி நியாய தீர்ப்பு நாளை குறித்து பயப்படவே கூடாது. நம்ம ரட்சித்ததுடைய நோக்கமே என்ன? அது ரட்சித்தது நோக்கன்றேன். அதாவது இயேசு இந்த உலகத்துக்கு வந்து மாம்ச ரூபம் எடுத்து சிலுவையில் மரித்ததுடைய நோக்கம் என்ன? வந்து பாருங்கள், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இயேசுவும் நம்ம போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானாராம். எதுக்கு? நாம் அப்படி இருக்கிறோம்னு. என்ன பண்ண போகிறார்? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. எதுக்கு அவர் மாம்ச ரூபம் எடுத்தாராம்? எல்லா மனுஷரும் ஜீவகாலமெல்லாம், அடுத்த வசனம், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக அப்படியானார். ஒரு பயத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக தான் அப்படி மாம்ச ரூபம் எடுத்து வந்து சிலுவையில் மரித்தார்னு சொல்லி இருக்குது. மரண பயம் என்ன பயம்? அது மரிக்க போறோம்ன்றது பயமா? கிடையாது. மரிச்ச பிறகு என்ன நடக்க போறதுன்றது குறித்த பயம், மரிச்ச பிறகு வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்த பயம். இருக்கீங்களா? அந்த பயத்திலிருந்து நம்ம விடுதலையாக்க தான் இயேசு வந்தார். எல்லா அவிசுவாசிக்கும் மரித்த பிறகு என்ன நடக்க போகிறதுன்ற பயம் இருக்குது. எங்கே போகிறேன், என்ன ஆக போகிறேன், ஒருவேளை நான் வாழ்க்கையை தப்பாக வாழ்ந்துட்டேனோ, தப்பான காரியங்களை செஞ்சிட்டேனோ, இது கடவுள்கிட்ட நான் பதில் சொல்லணுமோ, கடவுள்னு ஒருத்தர் இருந்து, நியாயம்னு ஒன்று இருந்து
நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருந்தால் எனக்கு தண்டனை அல்லவா கிடைக்குன்னு ஒரு பயப்படுறான் இல்லையா மனுஷன். அந்த பயத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கிறதுக்காக தான் இயேசு மாம்ச ரூபம் எடுத்து வந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யோவான் என்ன சொல்கிறாரு? யோவான் இதை ஒரு பர்டிகுலர் ஆர்கியூமெண்ட் கொடுக்குறாரு, பிரமாதமான ஆர்கியூமெண்ட். அவர் என்ன சொல்கிறாரு? நியாய தீர்ப்பு நாளிலே 14ஆம் வசனம் 4:17, நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. நான் கொஞ்சம் விலைக்கு சொல்கிறேன் பாருங்கள். யோவானுடைய ஆர்கியூமெண்ட் என்னென்னா, அவர் எப்படி சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிறாரு அன்பும் பயமும் ஒன்றோடு ஒன்று எப்போவுமே சேரவே சேராது. அன்பு இருந்தால் பயம் இருக்காது, பயம் இருக்கிற இடத்துல அன்பு இல்லைன்னு ஆயிடுது, இல்லைன்ற அர்த்தம். அன்பும் பயமும் டோட்டலி ஆப்போசிட்ஸ். த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் இஸ் தி எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் லவ். பயத்தின் ஆவிங்கிறது அன்பின் ஆவிக்கு டோட்டலாக எதிரானது. அன்பு வந்து பயத்தை புறம்பே தள்ளுமா? எப்படி தள்ளும் பாருங்கள். ஒரு சின்ன பிள்ளை இருக்குதுன்னு வைங்க, குழந்தை தொற்று நோய் வந்துருச்சு. அந்த குழந்தைக்கு ஒரு பயங்கரமான தொற்று நோய்னு வச்சுங்க, ஏதோ ஒரு தொற்று நோய் வந்துருச்சு. இது வந்து தாக்குனா ஆள் சாக கூட செய்யலாம், அந்த மாதிரி தொற்று நோய்னு வைங்க. ஒரு குழந்தைக்கு வந்துருச்சு. உடனே அந்த தாய் அந்த குழந்தைய தூக்கீழே போட்டு, ஐயோ நான் தொடலப்பா, யாரோ பார்த்துங்க, இந்த குழந்தைக்கு தொற்று நோய், அந்த நோய் வந்துருச்சான், ஆகவே நான் இதை தொடவே மாட்டேன், தொட்டால் எனக்கு வந்து நான் செத்து போயிடுவேனே அப்படின்னு போட்டுச்சுன்னா நீங்கள் சரின்னு சொல்லுவீங்களா? அது அப்படிப்பட்ட ஒரு தாயை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். தாய் என்ன பண்ணும்? நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த குழந்தைக்கு நான் செய்ய வேண்டியதை செய்ய போகிறேன்னு சொல்லி தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தைய அரவணைச்சு அதுக்கு வேண்டிய அத்தனையும் செய்யும். எப்படி பயம் இல்லாமல் போகுது அந்த பெண்ணுக்கு? அந்த குழந்தைய தூக்குறதுக்கும் அதை கொஞ்சறதுக்கும் அதை தொடுறதுக்கும் பயம் இல்லையா? தொற்று நோய் ஒட்டிக்காதா? பயம் எப்படி புறம்பே தள்ளப்பட்டு விட்டது? அந்த குழந்தையின் மேல் இருக்கிற அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது, பயத்தை போக்குகிறது. நல்லா யோசித்து பாருங்க. அன்பு பவர்ஃபுல். இந்த பாரு, அன்பு அன்பு எவ்வளோ பவர்ஃபுல்ன்றதை பற்றி பேச போகிறோம் வர வாரங்களில். லவ் இஸ் பவர்ஃபுல். த பவர் ஆஃப் லவ். நீங்கள் ஏமாந்துடக்கூடாது உலக தத்துவங்கள் எல்லாம் நம்பி. அன்பு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. மரண பயத்தை நீக்கி போடுது. அந்த தாயார் சாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது தொற்று நோய் பற்றி. ஆனால் அந்த தாயார் மரணத்துக்கு கூட பயப்படுறதில்லை. ஏன்? அன்பு மரணத்தை காட்டிலும், அது பயத்தை காட்டிலும் மிகவும் வலிமை உள்ளதாக இருக்கிறது. பயத்தை அன்பு புறம்பே தள்ளுகிறது. இயேசு சொல்கிறாரு மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் வாசிக்க நேரம் இல்லை, சொல்கிறாரு சரீரத்தை கொல்றவர்களுக்கு பயப்படாதீங்கன்னு. சரீரத்தை மட்டும் கொல்றவர்களுக்கு பயப்படாதீங்க. உங்கள் ஆத்மாவையும், உங்கள் ஆத்மாவை நரகத்தில் தள்ளுற அவருக்கு பயப்படுங்க. சரீரத்தை கொல்றவங்களுக்கு எதுக்கு சொல்கிறாரு? சீஷர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண போகிறாங்க, ஒருவேளை கொல்லப்படலாம், துன்புறுத்தப்படலாம், கஷ்டப்படலாம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற நிமித்தமாக பயப்படாதீங்கன்னு சொல்கிறார். அது எப்படி சொல்கிறாரு பாருங்கள். சரீரத்தை கொல்றவங்களுக்காக பயப்படாதீங்க அப்படின்ற. எப்படி பயப்படாமல் போய் சுவிசேஷத்தை சொல்கிறது? அவன் கொல்றேன்றான், நான் எப்படி பயப்படாமல் போய் சுவிசேஷத்தை சொல்கிறது? எப்படின்னு சொல்கிறேன். ஏன் பிரசங்கிக்க போகிறேன்? சும்மா பிரசங்கம் பண்ண போகிறதில்ல. அன்பு என்னை ஆட்கொள்ளுகிறது. ஜனங்களை நேசிக்கிறபடினால இந்த சுவிசேஷத்தை நம்புகிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலை இது, நான் இதை அறிவிக்க வேண்டும், அதனால சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண போகிறேன். ஒரு வேளை அதனால் ஆபத்து ஏற்படலாம், கொல்லப்படலாம், ஏதாவது நடக்கலாம், தெரிஞ்சும் போகிறேன். அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. பயப்படாதீங்கன்னு ஏன் சொல்கிறாரு? அன்பினால் நிறைந்திருந்தால் இந்த நற்செய்தி அறிவிக்க வேணும் என்கிற அன்பு உங்களை ஆட்கொண்டிருந்தால். பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், இந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ அப்படிங்கிறார். முடியாது, என்னால் இப்போ பிரசங்கம் பண்ணாமல் இருக்க முடியாதுன்றார். எனக்கு ஐயோ, கொன்னா பார்த்துக்கலாம், பண்ணி ஆத்தின்றார். ஜெயிலில் தூக்கி போடுறான், அங்கே பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்கே இருக்கிறவன் கன்வெர்ட் ஆகிட்டான். ஹலோ, இருக்கிறீங்களா? தேவனுடைய அன்பு அவரை நெருக்கி ஏவுகிறதான். எது? மனுஷரை தேவனிடத்தில் கொண்டு வந்து ஒப்புரவாக்க, அந்த ஒப்புரவாக்குதல் செய்தி அறிவிக்கிறதுக்கு தேவனுடைய அன்பு அவரை நெருக்கி ஏவுகிறதாம். அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. அன்பினுடைய பவர் பின்னாடி பார்ப்போம். அதை பயங்கரமான பவர் அன்புக்கு. அதனால தான் சொல்கிறாரு,
கிறிஸ்தவர்கள் அன்பினால் நிறைந்திருந்தால் ஒரு அன்பு கூர்ந்தால் பயமே இருக்கக்கூடாது. பயம் இருந்தால் அன்பை பற்றி சரியாக புரிந்து கொள்ளலை, அன்பு நம்ம ஆளும்படியாக இடம் கொடுக்கல, அன்பு நமக்குள்ளே நல்ல வேலை செஞ்சு நம்ம மாற்றும்படியாக நம்ம இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். நியாய தீர்ப்பு நாளை குறித்து பயந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அன்பை புரிந்து கொள்ளலை, அன்பில் வாழலை, அன்பில் வாழ்வதற்கான எந்த விதமான முயற்சியை நம்ம எடுக்கலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால தான் பயம் உள்ள இருக்குது. அன்பு இருந்தால் பயம் புறம்பே தள்ளப்படும். ஆமென். கடைசியாக 2 நிமிஷத்தில் சொல்லிடுறேன், எப்படி ஒரு விசுவாசி பயத்திலிருந்து டோட்டலாக விடுதலை ஆக முடியும். ஒன்று, இயேசு எனக்காக என்னுடைய பாவங்களை சுமந்து என்னுடைய தண்டனையும் சுமந்து கொண்டார். அதான் சப்ஸ்டிடியூஷனரி வியூ ஆஃப் அட்டோன்மெண்ட். எனக்கு பதிலாளாக நான் செத்துருக்கணும், சிலுவையில் அவர் செத்தார். ஏன் பாவம் அவர் சுமந்தார், ஏன் மரணம் அவர் ஏற்றுக்கொண்டார், இப்படி மரித்தார். ஆகவே நியாய தீர்ப்பு நாளில் குறித்து எனக்கு பயம் இல்லை. ஏன்னா அவர் என்னுடைய பாவத்தையும் அதன் தண்டனை ஆகிய மரணத்தையும், பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று எழுதியிருக்கிற அந்த மரண தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே நியாய தீர்ப்பு நாளை குறித்து எனக்கு பயம் இல்லை. இதை தான் ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த்ன்றோம். விசுவாசத்தால் நீதிமானாக்கப்படுகிறது தான், இல்லையா? ரொம்ப முக்கியமான சத்தியம் வேத வசனத்தில். இதனால தான் இதை மார்ட்டின் லூத்தர் போன்றவர்கள்லாம் அவ்வளோ வல்லமையாக பிரசங்கம் பண்ணாங்க. அதனால தான் இன்றைக்கி சிலர் இது உண்மையே இல்லைன்றாங்க. அது அவனுடைய பாவத்துக்காக சாகலை, நம்ம தண்டனையை ஏற்றுக்கொண்டு சாகலையாக்கும். சும்மா செத்தார் அவர், நல்ல மனுஷன், பொல்லாத மனுஷன் அடிச்சு போட்டாங்க அவரை, அப்படி நிறைய பேர் செத்தாங்களே. பவுல் சொல்கிறார், நான் சிலுவையை பிரசங்கிக்கிறேன், கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மட்டுமே பிரசங்கிக்கிறேன்றார். இதை குறித்து வெட்கப்பட மாட்டேங்கிறாரு. அப்போ சிலுவையை குறித்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? இதுதான் இருக்குது. சப்ஸ்டிடியூஷனரி வியூவை பிலீவ் பண்ணால் தான் அதை பற்றி பிரசங்கம் பண்ண முடியும், விவரித்து சொல்கிறதுக்கு இருக்குது. அது சும்மா ஒரு நல்ல மனுஷன் கெட்ட ஆளுங்க அடித்து போட்டாங்கன்னா அது நிறைய நடந்திருக்கு, நம்ம ஊர்லேயே நடந்திருக்குது. அதில் ஒன்றும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதை பற்றி பைபிளில் எழுதுறதுக்கு, இத்தனை புக்கு எழுதுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பதிலாக, எனக்கு பதிலாக மரித்தார், என் பாவங்களை, என் தண்டனையை சுமந்து கொண்டு மரித்தார். ரெண்டாவது அவர் மரித்து என்ன பாவ மன்னிப்பு எனக்கு எல்லாம் கொடுத்து என்னை விடுதலை ஆக்குறது மட்டும் இல்லை, இப்பொழுது அவருடைய சுவாபம் எனக்குள்ளே வந்துருச்சு. என்னை மறுபடியும் பிறக்க செய்து விட்டார். நான் அவர் மேலே விசுவாசம் வைத்ததுனால, அந்த அவர் செய்த பிராயச்சித்தத்தை நான் நம்பினதுனாலே அவருடைய சுவாபம் எனக்குள்ளே வந்துட்டது. அதை நான் காண்கிறேன். அவர் இருக்கிறது போல நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன்றது எனக்கு வழங்குது. எத்தனையோ விதத்தில் மாறிட்டேன், மாறிக்கொண்டே இருக்கிறேன். தினந்தோறும் ஆரோக்கியமான மாற்றங்களை நான் கண்டுகொண்டே இருக்கிறேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன், மாறிக்கிட்டே இருக்கேன் டெய்லி. இது சாங்டிஃபிகேஷன். ஜஸ்டிஃபிகேஷன் சாங்டிஃபிகேஷன் ரெண்டும் ஒன்றா போகுது பாருங்கள் எப்போவுமே. ஒன்று, அவர் என்னை நீதிமான் ஆக்கிட்டார் அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக. இப்போது நான் அவரை போல ஆகிட்டு இருக்கிறேன். தான் சாங்டிஃபிகேஷன், இல்லையா? இந்த சாங்டிஃபிகேஷன், நான் அவரை போல ஆகிக்கொண்டிருக்கிறேன்ங்கிறத நான் பார்க்கும்போது எனக்குள்ள அந்த நியாய தீர்ப்பு நாளை குறித்து இருக்கிற பயமெல்லாம் சுத்தமாக நீங்கி போய் விடுகிறது. ஏன்னா நான் அவரை போலவே ஆகிக்கொண்டிருக்கிறேங்கிறது. அன்பை நான் காணும்போது, அன்பு என் மூலமாய் வெளிப்படும் போது, நான் சத்துருக்களை நேசிக்கிற அன்பை உடையவனாக இருக்கும்போது என்ன ஆகிறது? எனக்கு பார்க்கும்போதே நான் தேவனுடைய பிள்ளை, நான் நியாய தீர்ப்பு நாளை குறித்து பயப்பட வேண்டியதில்லை, எனக்கு அங்கே தண்டனை இல்லை, எனக்கு அங்கே பலன்தான் காத்து கொண்டிருக்கிறது என்கிற ஆறுதலும் நிச்சயமும் தைரியமும் உண்டாயிருக்கிறது. எழுந்து நிற்போம் எல்லாரும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். அற்புதமான சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆழமாய் உள்ளத்தில் பதியிட்டும் கர்த்தாவே. சிந்திக்கிறவர்களாய் மக்கள் மாறட்டும். இன்னும் தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இன்னும் அறியாதவர்கள், இன்றைக்கு நியாய தீர்ப்பை குறித்து கேட்டவர்கள், அவருடைய உள்ளங்களிலே அவருடைய வார்த்தை வல்லமையாய் கிரியை செய்யட்டும் கர்த்தாவே. ஜனங்கள் உம்மண்டையில் திரும்பட்டும். நீர் அன்பு கூறுகிறவர், பாவிகளை நேசிக்கிறவர், மீட்க வந்தவர் கர்த்தாவே, பாவத்தை மன்னிக்கிறவர் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகளாய் மாறட்டும் கர்த்தாவே. உள்ளங்கள் பெரிய மாற்றம் ஏற்படட்டும். அநேகர் மண்டையில் இன்றைக்கு திரும்பட்டும் கர்த்தாவே. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும். உள்ளத்தை திறந்து கொடுக்கட்டும்.
ஒரு பெரிய மாற்றம் இந்த சபையில் வந்திருக்கிறவர்கள் மத்தியில் மட்டும் இல்லை, தொலைக்காட்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இன்னும் கேட்க போகிறவர்கள் வருங்காலங்களில் எல்லார் மனதிலேயும் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. மனம் திரும்புதல் உண்டாகட்டும். நியாய தீர்ப்பு நாளை குறித்து நாங்கள் பயப்படுவதில்லை. நாங்கள் விசுவாசத்தால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பது எங்களுக்கு விளங்குகிறது. அன்பு பரிபூர்ணப்படுகிற விதத்தில் பரிபூர்ணப்படுகிற போது பயம் நீங்குகிறது. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சத்தியத்தை ஆழமாய் பதிய செய்வீராக. உமக்கு எல்லா கனமையுமே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.